தெய்வம் இருப்பது எங்கே என்ற தலைப்பில் நல்லதொரு வேதாத்திரிய சிந்தனையை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் ஈரோட்டிலிருந்து விண்ணலை வழியே நம்முடன் இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களின் சிந்தனைக்குள் ஆழ்ந்து செல்வதற்கு முன்பாக அம்மாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகள். பேராசிரியர் உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் 2002 மனவளக்கலையில் இணைந்து மனவளக்கலையில் டிப்ளமோ, பிஎஸ்சி, எம்ஏ போன்ற பட்டங்களை பெற்றுள்ளார்கள். ஈரோடு அறிவு திருக்கோயில் திட்ட அலுவலராக கடந்த 8 ஆண்டுகளாக மிக சிறப்பாக குரு சேவை செய்து வருகின்றார்கள். ஆழியாறு விண்ணலை வழி நிகழ்வுகளிலும் மலேசிய வேதாத்திரிய சத்சங்க நிகழ்வுகளிலும் சிந்தனை உரை வழங்கி வருகின்றார்கள். அம்மா அவர்களின் குரல் வளம், ஒளி வளம் பாராட்டிற்குரியது. மிக சிறப்பாக குரு சேவை செய்து வரும் அம்மா அவர்களை இன்றைய உரையினை வழங்க வருமாறு அன்பர்கள் சார்பாக வாழ்த்தி வணங்கி அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல எங்கும் நிற்கமர நிறைந்திருக்கும் இறைநிலையை வணங்கி நம்முள்ளிருந்து நம்மையெல்லாம் சுக்குமமாய் வழி நடத்தி செல்லும் ஆஸ்தான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் பாதங்களை வணங்கி இந்த ஆன்மீக இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய இருபால் மெய் என்பர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணங்கி நல்லதோர் தலைப்பு சிந்தனை, தெய்வம் இருப்பது எங்கே, தெய்வம் இருப்பது எங்கே என்ற நல்லதொரு தலைப்பில் நம் குருமகான் அவர்களின் சிந்தனையில் இருந்து நாம் சிந்திக்கவிருக்கின்றோம். தெய்வம் இருப்பது எங்கே இல்லையா? தெய்வம் அப்படிங்கிறது எது? தெய்வம் அப்படிங்கிறது எல்லா பக்கமும் எல்லா இடங்களிலும் நிக்கமர நிறைந்திருப்பது தெய்வம் அப்படிங்கிறாங்க. இப்ப அம்மா அறிமுகத்திற்கு முன்னாடி நம் குருமகானுடைய பாடல்களை எடுத்து மிகச் சிறப்பாக சொன்னாங்க. அந்த சுத்த வழியாக இருப்பது தெய்வம். அதை நாம் தவத்தின் மூலமாக தினம் தினம் நாம் தவம் செய்து அந்த சுத்த வழியாகிய இறைவனை, இறை நிலையை நாம் நம்முள் இருந்து உணர்வதுதான் மனித பிறவியினுடைய நோக்கம் என்பதை மிக அழகாக மகரிஷி கவியிலிருந்து அம்மா அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதே போல மகரிஷி இன்னொரு கவி சொல்றாங்க, அகத்ததுவே தெய்வம். தெய்வத்தை சொல்றாங்க பாருங்க. அகத்ததுவே, அகம்னா என்னதுங்க? நமக்குள்ள. அகத்ததுவே தெய்வம், அதன் இயக்க மேன்மை ஆன்மா எனும் உயிராம். அகத்ததுவே தெய்வம், அதன் இயக்க மேன்மை ஆன்மா எனும் உயிராம். அந்த ஆன்மாவாக வீராக இருக்கக்கூடியது எது அப்படின்னு சொன்னா அது தெய்வம். புலன்கள் மூலம் அகம் படர்ந்து பல வடிவம் குணங்கள் ஆகி அனுபவிக்கும் இன்ப துன்பம் மயக்கம் ஈதே. நாம் அனுபவிக்கக்கூடிய, அதாவது நம்முள் இருக்கக்கூடிய, உறைந்து இருக்கக்கூடிய அந்த இறைவன், அந்த தெய்வம், அததான் நாம உயிராக பரிணாம வளர்ச்சியில அம்மா அழகா அந்த கவி சொல்லும் பொழுதே சொன்னாங்க. சுத்த வழியாக இருந்ததுதான் ஒவ்வொன்றாக மாறி மாறி 6வது அறிவு படைத்த மனிதனாக வந்து இருக்கின்றோம். இந்த 6வது அறிவு படைத்த மனிதனாக இருக்கும் பொழுது அந்த இறைநிலை, அந்த தெய்வம், அந்த உயிர் என்பது நம் புலன்கள் மூலமாக அகம் படர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பல வடிவம் எடுக்கிறது. ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான குணங்களோடு இருக்கிறார்கள். அனுபவிக்கும் இன்ப துன்பம் இது எல்லாமே நம்மளுடைய மயக்கத்தின் மூலமாக நம்முள் உறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் எல்லாவற்றையும் சரியாக இயக்கி கொண்டு இருக்கிறான் என்ற எண்ணத்தை நாம் குறைத்து, நான் தான் என்னுடைய அறிவை கொண்டுதான் நான் என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது, என்னுடைய அறிவின் மூலமாகத்தான் நான் இத்தகைய நிலையை அடைந்திருக்கிறேன் என்ற ஒரு மயக்க நிலையில் இருக்கும் பொழுதுதான் மனிதன் இன்பம் துன்பம் இரண்டையும் உணர்கிறான். அப்ப தெய்வம் எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும், எல்லா பொருள்களிலும் மட்டுமல்ல, எல்லா உயிர்களிடத்தும் இருக்கின்றது. அந்த எல்லா உயிர்களிடத்தும் இருக்கக்கூடிய இறைவனை, தெய்வனை நாம் உணர்ந்து புரிந்து கொண்டோமே ஆனால் நமக்கு துன்பம் இல்லை. மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருவரும் இன்பமாக மட்டுமே வாழ முடியும். ஏன் இன்பமாக வாழ முடியல
சிக்கல்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு சொன்னா, நாம மனித பிறவி எடுத்ததற்கு பின்பும் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த இறைவன்னா என்ன, அந்த இறைவன் எங்க இருக்கின்றான், உயிர்னா என்ன, ஆன்மானா என்ன, சிவம்னா என்ன, ஜீவன்னா என்ன, இந்த சிவம் ஜீவன் இந்த இரண்டையும் நாம் புரிந்து கொள்ளாத நிலையில் இருக்கும் பொழுதுதான் மயக்கத்தில் நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, பல வேண்டாத விஷயங்களை செய்யும் பொழுது அது துன்பமாக மாறுகிறது, அது சிக்கலாக மாறுகிறது. அதத்தான் மகரிஷி அழகா ஒரு வார்த்தையில சொல்லுவாங்க, அது அறிவின் வறுமை அப்படிம்பாங்க. மனிதன் துன்பப்படும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வறுமை காரணமாக அவன் துன்பப்படுகிறான்னு சொல்றோம். பொருள் பற்றாக்குறை இருக்கும் பொழுது அவன் வறுமை காரணமாக துன்பப்படுகிறான், அது பொருளாதார வறுமை. ஆனால் நிறைய மனிதர்கள், நிறைய உயிரினங்கள் நாம என்ன பண்றோம்னா, எல்லாம் இருந்தும் இல்லாதது போல இருக்கிறோம் இல்லையா? அந்த எல்லாம் இருந்தும் அதை சரியாக முறையாக அனுபவிக்க தெரியாத அறிவு இருக்கும் பொழுதுதான் அது அறிவின் வறுமையாக மாறுகிறது. அந்த அறிவின் வறுமைதான் மனிதர்களுடைய சிக்கல்களுக்கெல்லாம் காரணம். மனிதன் என்ன பண்ணுகிறான், தன்னுடைய அறிவின் வறுமை காரணமாக தானும் சிக்கலை ஏற்படுத்தி கொண்டு அந்த சிக்கலில் வாழ்ந்து கொண்டு தன்னை சார்ந்தவர்களையும் அந்த சிக்கல்ல எப்படியெல்லாம் இழுக்க முடியுமோ, விழ வைக்க முடியுமோ அந்த நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் என்பதுதான் நிதர்சனமான உண்மைன்றாரு மகரிஷி. அறிவின் வறுமை போக்க வேண்டும். அந்த அறிவின் வறுமை போக்கும் பொழுது அந்த தெய்வ நிலை என்ன, அந்த தெய்வம் எங்கு இருக்கின்றது அப்படிங்கிறத உணர முடியும் அப்படிங்கிற. அததான் சொல்லுவாங்க அறிவு திருக்கோவில்களை எல்லாம், தெய்வத்தை தேடும் இடம் இங்கே முடிவடைகிறது. எது? அறிவு திருக்கோவில். தெய்வத்தை தேடக்கூடிய தேடக்கூடிய அந்த எண்ணம் நம்மில் நிறைவடையணும்னு சொன்னா அறிவு திருக்கோவிலுக்கு போகும் பொழுது அறிவுன்னா என்ன, கோவில்னா என்ன அப்படிங்கிறத நாம புரிந்து உணர்ந்து கொண்டோமே ஆனால் அங்கு தெய்வத்தை பற்றிய சரியான புரிதல் வந்துடும். அந்த தெய்வத்தை பற்றிய சரியான ஒரு புரிதல் வரும் பொழுது நாம எப்படி மாற ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னா, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரேன்னு திருமூலர் சொல்றாரு இல்லையா? அந்த நிலைக்கு மாறும் பொழுது அங்கு சிக்கல் இல்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை நம்மால் வாழ இயலும். ஒவ்வொரு விஷயத்தையும் இருப்பதை இருந்தவாறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இருப்பதை இருந்தவாறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை நம்ம கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் சிக்கல்கள் தீர்ந்து மனதை அமைதி நிலையில் வைத்துக் கொள்ள இயலும். மனதை அமைதி நிலையில் வைத்துக் கொள்ள முடிந்தால் அங்கு நம்மிடம் வேண்டாத குணங்கள் களைய ஆரம்பிக்கப்படும். வேண்டாத குணங்கள் நம்மிடம் களையும் பொழுது நம்முள் இருக்கக்கூடிய, நம்முள் உறைந்திருக்கக்கூடிய, எல்லாவற்றிலும் உறைந்திருக்கக்கூடிய அந்த தெய்வ நிலையை நாம் முழுமையாக உணரலாம். இதத்தான் நம்ம மகரிஷி அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம அறிவு திருக்கோவில்கள்ல நம்மளுடைய பயிற்சிகளாக வடிவமைத்திருக்கிறார்கள். இத அழகா மகரிஷி அடுத்த லைன்ல சொல்றாங்க பாருங்க, அகத்தவத்தால் அறிவு ஒன்றை பழகும் போது, அம்மா சொன்னாங்க இல்லையா, நித்தம் நித்தம் அந்நிலையில் உறைந்து கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும். அப்படி கிட்டும் பொழுது நமக்குள்ளதான் தெய்வம் இருக்குன்றது புரியும். எப்படிங்க? அகத்தாய்வு செய்யும் பொழுது, அகத்தவம் செய்ய 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 நம்மளுடைய மனம் அமைதியாக ஆரம்பிக்கும். மனதை வெளிப்புறமாக திருப்பி விடுவதை நாம என்ன பண்றோம்? தவம் அப்படிங்கிறது வேற ஒண்ணு இல்ல, தன்னை அறிவது, தன்னை வயப்படுத்துவது. நாம எப்பொழுதும் என்ன பண்றோம்னா மற்றவர்களை தன் வயப்படுத்தணும்னு நினைக்கிறோமே தவிர தன்னை வயப்படுத்துவது தவம். தா வா இம். தா அப்படின்னா தன்னை, வா வயப்படுத்துதல், இம் அப்படின்னா என்னதுன்னா பிரணவம், இறைவன், இறைவனுடைய மொழி. அப்போ நாம தன்னை வயப்படுத்தும் பொழுது அந்த இறைவனுடைய மொழியை எங்க கவனிக்கலாம்னா நமக்குள்ள கவனிக்கலாம். அதனாலதான் சொன்னாங்க, நீ பேசாது இருக்கும் பொழுது இறைவன் உன்னுள் இருந்து பேசுவான். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நாம தவத்துல நம்ம மனதை வெளிப்புறமாக திருப்பாமல் நமக்குள்ளாக தேடும் பொழுது கடவுள் ஆகிறார்.
உனக்குள்ளாக கடந்து கடந்து போகும் பொழுது அந்த கடவுள் தன்மை, அந்த இறைத்தன்மை நமக்குள்ள வந்துடும். அதத்தான் இந்த லைன்ல சொல்றாங்க, அகத்தவத்தால் அறிவு ஒன்றை பழகும் போது அமைதி நிலை கிட்டும், அங்கே உண்மை தோன்றும் அப்படிங்கிறாங்க. அகத்தாய்வு அகத்தவம் செய்யும் பொழுது மனம் அமைதி நிலை கிட்ட ஆரம்பிக்குது. மனம் அமைதி நிலை கிட்டும் பொழுது உண்மை தோன்ற ஆரம்பிக்குது. எந்த உண்மை தோன்ற ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா, நான் எப்படி இருக்கிறேன், நான் எங்க இருந்து வந்தேன், என்னுடைய நிலை இப்பொழுது இருக்கக்கூடிய நிலை என்ன, நான் எங்கு போய் சேர வேண்டும், என்னுடைய இயக்கம் எது, என்னுடைய முடிவு எது என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அறிவு எதுல கிடைக்குதுன்னு சொன்னா தவத்தில் கிடைக்கும். அததான் சொன்னாங்க, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறியும் அறிவை அறிந்தவின் தன்னோடு தான் என்று அர்ச்சி. அப்போ நாம எதை கவனிக்கணுங்க, நம்மை நாம கவனிக்க கவனிக்க தவத்தில நம்மளுடைய மனதை வெளியில கொண்டு போகாம உள்ள கவனிக்க கவனிக்க நமக்குள்ளாக அமைதி தோன்ற ஆரம்பிக்கும். அமைதி தோன்றும் பொழுது அங்கு உண்மை நிலை புரிய ஆரம்பிக்கும். என்னுடைய குணநலன்கள் என்ன, என்கிட்ட இருக்கக்கூடிய நிறைகள் என்ன, என்னுடன் இருக்கக்கூடிய குறைகள் என்ன. அப்ப நாம சரியாக முழுமையான ஒரு புரிதலோடு என்னுடைய குறைகள் என்ன, என்னுடைய நிறைகள் என்னன்றத நான் புரிய ஆரம்பிச்சுட்டேன்னா, என்னுடைய நிறைகளை நான் அதிகப்படுத்தி கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட ஆரம்பிப்போம். முயற்சி எல்லாம் பண்ண வேண்டாங்க, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்களை நாம கழித்து கொண்டே போனால், நம்மிடம் இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்களை நாம கழிச்சுக்கிட்டே போனோம்னா உள்ளுக்குள்ளாக உறைந்து இருக்கக்கூடிய அந்த உண்மை நிலை, உள்ளுக்குள்ளாக உறைந்து இருக்கக்கூடிய அந்த உண்மை நிலை வெளிப்பட ஆரம்பிக்கும். உண்மை நிலை எது? தூணிலும் இருப்பான் இறைவன், துரும்பிலும் இருப்பான் இறைவன்னா, அதே இறைவன் எனக்குள்ளாகவும் இருந்து என்னை இயக்கி என்னை காத்து கொண்டு இருக்கிறான் அல்லவா, அந்த இறைவனை நான் முழுமையாக புரிந்து அறிந்து கொள்ள இயலும். இதத்தான் மகரிஷி சொல்றாங்க. அகத்தாய்வு வினை தூய்மை மனதில் தூய்மை அழித்து உயர்த்தும். அடுத்த லைன் பாருங்க, அங்கு ஆன்மா சிவமாய் நிற்கும். அங்கு என்னதுங்க, நம்மளுடைய ஆன்மா எதுவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா சிவமாய் இருக்கும். சிவம் அப்படிங்கிறது இறைவன், இறைவனாக இருக்கும். அப்படி நம்மளுடைய ஆன்மா இறைவனாக இருக்கும் பொழுது பார்க்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எவ்வாறு பார்ப்போம் என்று சொன்னால், எல்லாமுமே இருப்பது, எல்லாமுமாக இருப்பது அந்த இறை நிலையே. அதே தெய்வம்தான் எல்லாவற்றிற்குள்ளாகவும் இருந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது என்ற உண்மை மனதிற்கு புலப்பட ஆரம்பிக்கும். அப்படி மனதிற்கு புலப்பட ஆரம்பிக்கும் பொழுது நாம நம்மளுடைய மனதை தூய்மையாகனா எண்ணம் தூய்மையாக, நம்மளுடைய எண்ணம் நல்ல எண்ணங்களாக மட்டுமே வர ஆரம்பிக்கும். என்னிடம் ஒரு எண்ணம் எழுகிறது அப்படின்னு சொன்னா அந்த எண்ணத்தை நான் செயல் வடிவம் கொடுக்கும் பொழுது அந்த செயலால் வரக்கூடிய விளைவு, செயலால் வரக்கூடிய விளைவு எனக்கும் துன்பமாக அமையாது, என்னை சார்ந்தவர்களுக்கும் துன்பமாக அமையாது. என்னை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் அது துன்பமாக அமையாது. அது ஏதோ ஒரு வகையில் சரியான நல்ல விஷயமாக அமையும். அது எப்போ அந்த எண்ணம் வரும் அப்படின்னு சொன்னா, தவம் செய்ய 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 என்னுள் இருக்கக்கூடிய அமைதியை நான் அதிகப்படுத்தி கொள்ளும் பொழுது, அமைதியை அதிகப்படுத்தி கொள்ளும் போது என்னிடம் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் அதிகப்படுத்தி கொண்டே போக முடியும். என்னுள் உறைந்து இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை நான் அதிகப்படுத்தி கொள்ள முடியும். அவ்வாறு வாழ்ந்தவர்கள் தான் மகான்கள். மகா ஆண்கள் அப்படிங்கிறது என்னன்னா மகா ஆத்மாக்கள். ஆத்மா அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடியது. அந்த ஆத்மாவை யார் ஒருவர் சரியாக புரிந்து கொண்டு அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார்களோ, அந்த அன்பு வெளிப்படக்கூடிய இடம்தான், அவர்களைத்தான் நாம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா மகான்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படி வந்தவர்கள் தான் சித்தர்கள், யோகிகள், குருமார்கள் அனைவரும். அதத்தான் கீதையில சொல்றாரு கிருஷ்ணர்.
எப்பொழுதெல்லாம் அதர்மங்கள் தலை தூக்குகிறதோ, எப்பொழுதெல்லாம் இந்த லோகத்தில் அதர்மங்கள் தலை தூக்குகிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் என்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக வருகிறேன். இறைவன் தன்னை புதுப்பித்துக் கொள்வதற்காக வருகிறான். அப்படி வரக்கூடியவர்கள் தான் யார் அப்படின்னு சொன்னா மகான்கள், யோகிகள், குருமார்கள். அவ்வாறு அந்த வரிசையில் வந்தவர்கள் தான் நம் குரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்த இந்த மனவள கலையை கற்றுக்கொள்ளும் பொழுது மனதை வளப்படுத்தக்கூடிய கலை. மனதை வளப்படுத்துவது என்பது எது அப்படின்னு சொன்னா, நம்முள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மையை மிளிர வைப்பதுதான். அதுதான் அறிவு திருக்கோவில்களாக. ஏன்னா அறிவு இல்லாத இடம் எதுவும் இல்லை. அறிவு இல்லாத இடம் எதுவும் இல்லை. இந்த சுத்த வழியாக இருக்கும் பொழுதும் அறிவு இருந்தது. சுத்த வழியில் இருந்து இறை துகள்களாக வரும் பொழுதும் பஞ்சபூதங்களாக பரிணாமம் எடுக்கணும்னு சொன்னாலும் அந்த இறை தகவல்களுக்குள்ளாக அறிவு என்ற ஒன்று இருப்பதால் தான் எதை எதோடு சேர்க்க வேண்டும், எதை எதோடு பிரித்து இன்னொரு ஒரு அணுவாக மாற்றுவது என்பதை அதை சரியாக இயக்கி கொண்டிருக்கிறதல்லவா, அது அறிவு. அந்த அறிவுதான் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, பஞ்சபூதங்களாக மாற்றம் பெறுகிறதல்லவா. அதை யாரு செய்யறா? அப்ப அந்த ஒவ்வொன்றுக்குள்ளாகவும் ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளாகவும் அணுக்களுக்கு வெளியேயும் இருப்பது அதே இறைநிலை, அதே தெய்வம். அந்த அணு ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளாகவும் ஒவ்வொரு தோற்ற பொருட்களுக்குள்ளாகவும் இருக்கிறதல்லவா. அப்ப அந்த அணுவாக இருக்கக்கூடிய அந்த அறிவு தெய்வம். அப்ப தெய்வம் இல்லாத இடம் எதுங்க? தெய்வம் இல்லாத இடம் எது? எல்லா இடத்துலயும் இறைவன் இருக்கிறான். இதத்தான் அழகா பாரதி சொல்றாருங்க. உயிர்கள் எல்லாம் தெய்வமன்றி பிற ஒன்றில்லை. உயிர்கள் எல்லாமே எதுவா இருக்கு? தெய்வமாகத்தான் இருக்கு. வேற எதுவும் இல்லை, வேற எதுவுமே இல்லை. ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம். பயிலும் உயிர் வகை மட்டுமின்றி எங்கு வெளி பார்க்கின்ற பொருள்கள் எல்லாம் தெய்வம் கண்டீர். நாம பார்க்கக்கூடிய அத்துணை பொருட்களிலும் இருப்பது எது அப்படின்னு சொன்னா தெய்வம். அததான் சொன்னாரு, காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய முகம் தோன்றுதடா நந்தலாலா. அந்த கரிய முகம் அப்படிங்கிறது கும்மிருட்டாக இருப்பது. அந்த கும்மிருட்டாக இருப்பதான் மகரிஷி அழகா சுத்த வெளி அப்படிங்கிறார். அந்த சுத்தவழி தத்துவத்தை, அந்த கும்மிருட்டாக இருக்கக்கூடிய அந்த சுத்தவழி தத்துவத்தை, ஒன்றுமில்லாத ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த சுத்தவழி தத்துவத்தை இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக நம் மகரிஷி அவர்கள் அழகான விளக்கங்களை கொடுத்து எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில கொடுத்துட்டாங்க. ஆனா அன்றைய காலகட்டத்தில் அதை புரிந்து கொள்ளக்கூடிய, அந்த புரிதலுக்கு ஏற்றாற் போல விளக்கம் கொடுக்கக்கூடிய அளவில் யோசிக்காததுனால என்ன பண்ணினாங்கன்னா, பக்தி மார்க்கத்தால தெய்வமாக கடவுளாக கொண்டு வந்தாங்க. தெய்வமாக கடவுளாக கொண்டு வந்தது இன்னைக்கு நாம நிறைய பழைய கோவில்கள்ல, இன்னைக்கு நாம மாடர்ன் கல்ச்சர்ல என்ன பண்ணிட்டோம்னா, கோவில்கள் எல்லாம் பல வெளிச்சங்கள் எல்லாம் போட்டு கலர்ஃபுல்லா கொண்டு வந்துட்டோம். கடவுள்களையுமே கலர்ஃபுல்லா கொண்டு வந்துட்டோம். ஆனா பழைய இந்த தெய்வ நிலையை உணர்ந்தவர்களால் வடிவமைக்கப்பட்ட அந்த கடவுளர் சிலைகள் எப்படி இருந்ததுங்க? கற்சிலையில தான் வடிவமைச்சாங்க. கற்சிலையில தான் இறைவனுடைய ரூபத்தை, ஏதோ ஒரு ரூபத்தை கொண்டு வந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மனிதர்கள் அதை பார்க்கும் பொழுது ஒரு பய உணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான் இறைவனுடையது. அதே போல கோவில்கள் எல்லாம் பாருங்க, முன்னாடி பழைய காலத்தில் இருக்கக்கூடிய கோவில்கள் கற்சிலைகளாக இருக்கும். அந்த கருவறை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இருட்டா மட்டும்தான் வச்சிருப்பாங்க. அந்த கருவறையில எங்கேயுமே வெளிச்சம் வராது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அங்க தெய்வம் அப்படிங்கிறது கும்மிருட்டு, அதை காமிக்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க. மகரிஷி அததான் சொல்றாங்க, கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. கடவுளாய் கருத்தே காட்சியாய் நிற்கும். நாம இறைவனை வேண்டும் பொழுது, இறைவனை வழிபடும் பொழுது, அந்த தெய்வத்தை பார்க்க போகும் பொழுது நாம எதை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, என்னுடைய அறிவை கொண்டு நான் இறைவன்ற ஒரு சன்னதி முன்னாடி நிக்கிறேன்.
இறைவனை பாக்குறேன், இறைவன் கிட்ட வேண்டறேன்னா என்னுடைய கண்களை மூடி அந்த கற்சிலையை நான் பாக்குறேன். என்னுடைய கண்களை மூடிக்கொண்டு எனக்கு என்ன தேவையோ அதை நான் என்ன பண்றேன்னா என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய அறிவை கொண்டு, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய அறிவை கொண்டு அங்க நான் குவிக்கிறேன். அப்ப தெய்வம் எது? உயிராக, அறிவாக இருப்பது. சரி, அந்த தெய்வ சிலைகளை வடிவமைத்தது யாரு? அதுவுமே யாரோ ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை கொண்டு இப்படி வடிவமைத்தால் அது கலை நய மிக்கதாக இருக்கும், அதை மக்கள் ரசிப்பார்கள் என்ற எண்ணத்தோடு அந்த கலை நயத்தோடு வடிவமைக்கிறார்னா அங்க எது இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த அறிவு. அதத்தான் சொன்னாங்க, அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அப்ப அறிவு இல்லாத இடம் எதுவுமே இல்லைங்க. இப்ப நாம மனிதர்களையே எடுத்துப்போமே, நாம சாப்பிடுறோம், உண்ணக்கூடிய உணவு 7 தாதுக்களாக அழகாக மாற்றி கொடுப்பது யார்? இல்லையா? நமக்கு தேவையானவற்றையெல்லாம் சேகரித்து, அதை உருமாற்றி தரமாற்றி செய்யக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கிடைக்குது இல்லையா? அந்த அறிவு. அதை எங்கேயாவது போய் நாம பிஹெச்டி போய் பட்டம் வாங்கிட்டு வந்தோமா? எந்த கல்லூரியிலையாவது போய் படிச்சோமான்னா இல்ல. அப்ப அந்த அறிவு தான் எதுன்னு சொன்னா தெய்வமாக இருக்கக்கூடியது. அததான் பாரதி சொல்றாரு, வெயிலளிக்கும் ரவி. வெயிலளிக்கும் ரவின்னா சூரியன். ரவி, மதி, விண்மீன், மேகம், மேலும் இங்கு பலவெல்லாம் தோற்றம் கொண்டே இயலுகின்ற சடப்பொருள்கள் அனைத்தும் தெய்வம். பார்க்கும் மனிதர்கள் எல்லாம் தெய்வம் மட்டுமல்ல, பார்க்கக்கூடிய ஜட பொருள்கள் அத்தூணையும் தெய்வம். அவர் சொல்றாரு பாருங்க, எழுதுகோளும் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம். நல்ல கவனிக்கலாம். எழுதுகோளும் தெய்வம். அந்த எழுதுகோலை வடிவமைத்தது யார்? வடிவமைக்கிறதுக்கு எது துணை நின்றது? வடிவமைப்பதற்கு அறிவுதானே துணை நின்றது. இந்த பேனாவை இப்படி வடிவமைச்சு இதுக்குள்ள நாம மையங்கிற ஒரு பொருளை கண்டுபிடிச்சு அந்த மையங்கிறத ஒண்ண போட்டு அதுக்குன்னு ஒரு டிப்பை வச்சு அதை எழுதும் பொழுது அங்க எழுத்துக்களாக வடிவம் எடுக்கிறது அல்லவா? அப்ப அதையும் உருவாக்கியது எதுன்னு சொன்னா அறிவுதானே. எழுத்தும் தெய்வம், எழுதுகோலும் தெய்வம். அப்ப பார்க்கக்கூடிய அத்துணையும் எதுவாக இருக்கிறதுன்னு சொன்னா தெய்வமாக இருக்கிறது. அதத்தான் மகரிஷி அவர்கள் அழகா சொல்றாங்க, தெய்வத்தினுடைய தன்மைகளாக சொல்றாங்க. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம். தெய்வம்ங்கிறது எதுங்க? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம். இந்த 4ம், இந்த 4ம் இறைவழி தெய்வத்தினுடைய தன்மைகளாக இருக்கிறது. இந்த 4 இல்லாத இடம் எது இருக்கு? வற்றா இருப்பு. நாம இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கோடி மக்கள் தொகை அதிகமாகிக்கிட்டே இருக்கு, எத்தனையோ ஜீவராசிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் கிடைச்சுட்டு தானே இருக்கு. அப்ப இதையெல்லாம் அல்ல 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 எடுக்க 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 குறைவுபடாத நிலையில் இருப்பதுதான் எதுன்னு சொன்னா வற்றா இருப்பு. அந்த தெய்வம் அப்படிங்கிறது ஒரு பேர் ஆற்றலாக இருக்கக்கூடியது, எங்கும் எல்லாவற்றிலும் ஊடுருவி கொண்டிருக்கக்கூடியது. அதுதான் சொல்றாங்க பேர் ஆற்றலாக. இன்னைக்கு சூரியன், சந்திரன், விண்மீன்கள், இந்த பூமி எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு இருப்பது எது? இல்லையா? இந்த சூரியன் மிதந்துகிட்டு இருக்கு, சந்திரன் மிதந்துகிட்டு இருக்கு. இப்ப மிதந்துகிட்டு இருக்குதுன்னா இடையில என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இது எல்லாமே ஈர்த்து பிடித்து காத்து கொண்டு இருப்பது எதுன்னு சொன்னா அது வெளியாக இருக்கிறது, சுத்த வெளியாக. அந்த சுத்த வெளிதான் எது அப்படின்னு சொன்னா தெய்வமாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க.
தாங்கி பிடித்து கொண்டிருப்பது. மிதக்கக்கூடிய ஒரு பொருள் வலிமையானதா, தாங்கி பிடித்திருக்கக்கூடிய பொருள் வலிமையானதா? இத மகரிஷி கிட்ட அமெரிக்கால கோல்டன் யூனிவர்சிட்டியில விஞ்ஞானிகள் கேட்டாங்களாம். நீங்க சுத்தவழிதான் தெய்வம்னு சொல்றீங்களே, எப்படி சுத்தவழிதான் தெய்வம்னு சொல்றீங்க? மகான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கிட்ட சயின்டிஸ்ட் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு மகரிஷி சொன்ன விளக்கம் இதுதான். இன்னைக்கு சூரியன் சந்திரன் எல்லாம் மிதந்துகிட்டு இருக்குதுன்னு நாம ஆய்வு சொல்லுது இல்லையா? எதை தாங்கி எது அதை பிடிச்சு வச்சிட்டு இருக்குது? அப்ப மிதந்துகிட்டு தானே இருக்கு. கோள்கள் எல்லாம் மிதந்து கொண்டே இருக்கிறது. மிதந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொன்னா எது தாங்கி பிடிச்சிருக்குதுன்னு சொன்னா வெறுமனே இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளிதான் இல்லையா? ஒன்றுமில்லாத ஒன்றுதான் அதை பிடித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா, இப்போ மிதக்கக்கூடிய பொருள் வலிமையானதா, அந்த மிதக்கக்கூடிய பொருளை தாங்கி பிடித்து கொண்டிருப்பது வலிமையான பொருளான்னு கேட்டாரா மகரிஷி. அப்ப விஞ்ஞானிகள் சொன்னாங்களாம், அந்த வலிமையான பொருளை தாங்கி பிடித்து கொண்டிருப்பதுதான் வலிமையானது. அப்போ இது பெரிதுன்னு சொன்னா இந்த சுத்தவழிதானே தெய்வமா இருக்க முடியும். ஏன்னா இதை விட வலிமை மிக்கது எதுவுமே இல்லை. இதை விட வலிமை மிக்கது எதுவுமே இல்ல. அதே போல இத போல எல்லா பக்கமும் எங்கும் எல்லாவற்றிற்குள்ளாகவும் நிக்கமர நிறைந்திருக்கக்கூடிய பொருளும் சுத்த வழியை தவிர வேறு எதுவும் இல்லை. இன்னைக்கு நம்மளுடைய செல்களே எடுத்து ஆராய்ச்சி பண்ணினோம்னா கூட எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கும் பொழுது அந்த சென்டர்ல இருக்கக்கூடியது எதுன்னு சொன்னா சுத்தவெளி. அப்ப சுத்தவெளி இல்லாத இடம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதானே வலிமையான பொருளாக இருக்க முடியும். அப்ப விஞ்ஞானிகள் கேட்டிருக்கிறாங்க, நீங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சீங்கன்னாங்களாம். மகரிஷி சொன்னாங்களா, நான் எந்த யூனிவர்சிட்டிலையும் இதை போய் படிக்கல, யூனிவர்ஸ்ல படிச்சேன் அப்படின்னாரு. இந்த யூனிவர்ஸ்ல எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, மனதை அமைதியான மனநிலையில் இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதும் காந்தம், நம்முள் இருக்கக்கூடியதும் நம்முள் இயங்கிக் கொண்டிருப்பதும் காந்தம். காந்தம் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் பொழுது அந்த காந்தத்தில் உள்ள தன்மையை அழகாக புரிய முடியும். அப்படித்தான் நமக்கு நம்ம மகரிஷி அவர்கள் இந்த பயிற்சிகளை எல்லாம் வடிவமைத்திருக்கிறார்கள். என்ன மகரிஷிக்கு முன்னாடியே இத பயிற்சிகளை பற்றி தெரிஞ்சிருக்கலாம். இறைவன்னா யாருங்கிற தன்மையை எல்லோரும் சொல்லி இருக்கிறாங்க, சொல்லாத மகான்கள் இல்லை. எல்லோரும் சொன்ன விஷயங்களை நம் மகரிஷி அவர்கள் விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சியோடு படித்தவர்களாக இருக்கட்டும், பாமரர்களாக இருக்கட்டும், எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. எல்லாரும் எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அன்றைய காலகட்டத்தில் மகான்களுக்கு அதை கொடுக்க முடியாத, அதை எப்படி உணர்த்துவது என்று தெரியாத நிலையில அவங்க என்ன பண்ணினாங்கன்னா பக்தி மார்க்கமாக, ஏன்னா மனிதர்களை வழி நடத்தணும், மனிதர்களை அந்த சரியான ஒரு புரிதலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதை விஞ்ஞான ரீதியாக விளக்க முடியல. அப்படி விளக்க முடியாத காரணத்தினால் ஒரு உருவங்களை படைத்தார்கள். உருவங்களை படைச்சது யாரு? அவர்களுடைய அறிவு. அப்போ உருவங்களை படைத்து நீ இப்படி மனச என்ன செய்ய, ஒரு இடத்துல குவிச்சு பழகு. அங்கங்க அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒரு நிலையில் குவித்து பழகும் பொழுது மனம் அமைதியாக மாறும். அங்கு உன்னுடைய தேவைகளை, உனக்கு எந்தெந்த இன்பம் வேணும்னு நினைக்கிறியோ, இன்பமாகத்தான் வாழணும் மனுஷன். ஆனா அந்த இன்பமாக வாழக்கூடிய தன்மையை சரியாக புரிந்து கொள்வதற்கு உன்னுடைய எண்ணத்தை ஒரு இடத்துல குவிச்சு பழகுங்கிறதுக்காக என்ன பண்ணினாங்கன்னா கடவுளர் சிலைகளை வடிவமைத்தார்கள். அது தவத்திற்காக சிலைகளை வடிவமைத்து ஒரு நிலையில் மனதை குவிப்பதற்காக, அலைந்து கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒரு நிலையில் குவிப்பதற்காக அகத்தாய்வு பயிற்சிகளையும் பக்தி மார்க்கத்தில் வைத்தார்கள். எப்படி அப்படின்னு சொன்னா, தவறு செய்தா இறைவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், தக்க தண்டனை கொடுப்பான். தப்பு செஞ்சா நரகத்துக்கு போக
நரகத்துக்கு போனா அங்க பாம்பு பல்லி பூரா எல்லாம் இருக்கும், அதெல்லாம் உன்னையும் சட்டியில போட்டு வரிப்பாங்க சொல்லி வச்சாங்க இல்லையா? நீ நல்லது செய்யும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது அது புண்ணிய செயலாக மாறுகிறது. அப்படி புண்ணிய செயலாக மாறும் பொழுது நீ சொர்க்கத்துக்கு போவ, அங்க அமுதம் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் நீ நல்ல விஷயங்களை அனுபவிக்கலாம். எவ்வளவு அழகாக நமக்கு எடுத்துரைத்தார்கள். அப்போ தெய்வம் இல்லாத இடம் எதுவும் இல்லை. அந்த தெய்வீகத்தை உணர்வதற்கு நம்மளுடைய மனம் அமைதியாக இருக்கணும். மனம் அமைதியாக இருக்கும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்களை களைவதற்காக அந்த அகத்தாய்வு பயிற்சிகளையும் நாம செய்யணுங்கிறதுக்காக தான் நம்மளுடைய பக்தி மார்க்கத்திலையும் கொடுத்தாங்க. ஆனா பக்தி மார்க்கத்துல கொடுக்கும் பொழுது அதை சரியாக புரிந்து கொண்டு அதே நிலையில போயிட்டா தப்பில்லைங்க. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? கோவிலுக்கு போறோம். கோவிலுக்கு போறதே ஒரு பிக்னிக் போற மாதிரி தான் போறோம். ஆனா கோவில்கள் எதற்காக வந்தது? நம்மளுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி குவித்து நம்மிடம் இருக்கக்கூடிய வேண்டாதவற்றை எல்லாம் கழித்து நம்மிடம் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை அதிகப்படுத்தி அந்த புண்ணிய செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்காக. அதை விட்டுட்டு கோவிலுக்கு போய் அங்கேயும் போய் என்ன பண்றோம்னா புறம் பேசுறோம். எப்படிங்க? 5 ரூபாய் கொடுத்தா வரிசையில நிக்கிறோம், 50 ரூபாய் கொடுத்தா கொஞ்சம் முன் வரிசைக்கு போயிடலாம், 500 ரூபாய் கொடுத்தா அந்த கருவறைக்கு கொஞ்சம் வெளியில பக்கத்திலே நிக்கலாம், 5000 கட்டினா கருவறைக்குள்ளே போயிடலாம், 5 லட்சம் கொடுத்தோம்னா அந்த கருவறையில இருக்கக்கூடிய அந்த மூலவரை நம்ம வீட்டுக்கே வந்துடும், உங்க வீட்டுக்கே நான் கொண்டு வந்துடுறேன், உங்க வீட்டுல இருந்தே நீங்க சாமி கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்ற அளவுக்கு இன்னைக்கு மாற்றம் வந்துடுச்சு இல்லையா? அப்போ அப்படி போகும் பொழுது உண்மையாக எதற்காக நாம நம்மளுடைய வேண்டாத தன்மைகளை குறைத்து நல்ல தன்மைகளை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக அந்த தெய்வத்தை நாம உருவமாக வடிவமைத்தோம். ஆனா இன்னைக்கு இந்த டிக்கெட்ன்ற பேரு வழியில இந்த மாதிரி போகும் பொழுது மணிக்கணக்கா காத்திருக்கிறாங்க. ஒரு சிலர் பணம் இருக்கிறதுனால ஈஸியா கொடுத்துட்டு உள்ள போகும் பொழுது மணிக்கணக்கா காத்திருக்கிறவங்களுடைய மன வருத்தம் எங்க? இந்த மன வருத்தம் அவர்களுக்கு நன்மையை செய்யுமான்னா இல்ல. அப்ப கோவிலுக்கு போய் புண்ணியத்தை சேர்க்கிறத விட்டுட்டு நாம என்ன பண்றோம்னா பல நேரங்களில் மற்றவர்களுடைய மன வருத்தத்தை சம்பாதித்து கொண்டு வருகிறோம். இதுதான் உண்மை. அததான் சொன்னாங்க, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் நோக்கி எங்கெங்கோ சென்றான் அடிகை இல்லையா? அப்ப தூணிலும் துரும்பிலும் இருக்கக்கூடிய இறைவன் எனக்குள்ளாகவும் இருக்கின்றான். இதை உணர்த்துவதற்காக நமக்கு நிறைய கதைகள் கொடுத்தாங்க. அதுல ஒரு கதையை இப்ப நாம பார்க்கலாம். ஒரு சிவ பக்தர், சிவனடியார்னு வச்சுப்போமே, அவருக்கு இறைவனை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதீதமாகிக்கிட்டே போகுது. நான் இறைவனை எப்படியாவது பார்த்தே ஆகணும். அப்ப இறைவனை பார்க்கணும்னு சொல்லிட்டு நாள்தோறும் வேண்டிக்கிட்டே இருக்கிறாரு. மனம் முருகி வேண்டற, மனமுருகி வேண்ட வேண்ட இறைவன் ஒரு நாள் அவருடைய கனவுல காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுக்கும் பொழுது அவர் கேட்கிறாரு, சிவனடியார், இறைவா, என்னுடைய அன்பிற்கு என்னங்க நீங்க காட்சி கொடுத்தீங்க, ஆனா நீங்க என்னுடைய வீட்டுக்கு வரணும், ஒரு நாள் விருந்து சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்னு கேட்கிறார். நான் அன்பாக சமைத்து கொடுக்கக்கூடிய அந்த உணவை அருந்தி விட்டு செல்ல வேண்டும். அந்த சிவனடியார் சொல்றாரு, சரிப்பா அப்படியே ஆகட்டும், உன்னுடைய விருப்பம் போல நடக்கட்டும்னு சொல்றார். இவருக்கு குஷி ஆயிடுச்சு. கனவுலே தூக்கத்திலே, இறைவா எப்ப வர்றீங்கன்னு கேக்குறாரு. வர்ற புதன்கிழமை நான் உன் வீட்டுக்கு வரேன். புதன்கிழமை வந்துடுச்சு. அவருடைய மனைவி கிட்ட சொல்றாரு, இன்னைக்கு இறைவன் நம்ம வீட்டுக்கு வர்றாரு, நம்மளுடைய இல்லத்திற்கு வர்றாரு, அதனால நல்ல தடால் புடலா விருந்து, அருமையான விருந்து இருக்கணும், இனிப்பு பலகாரங்கள் எல்லாம் நிறைய செய்யணும்னு சொல்றாரு. அவங்க மனைவியும் அப்படியே ஆகட்டும், நிச்சயமா நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இறைவனே நம்ம வீட்டுக்கு வர்றாருன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. சரின்னு சொல்லிட்டு இறைவனுக்கு பல இனிப்பு பதார்த்தங்கள் எல்லாம் நிறைய செய்யறாங்க. அன்போடு பார்த்து 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 செய்யறாங்க, பக்குவமா செய்யறாங்க. அப்புறம் சரி, இறைவனுக்கு பாதுகை,
காலணி செருப்பு ஒண்ணு நாம வாங்கி, புது செப்பல் ஒண்ணு வாங்கி கொடுக்கணும்னு அவருக்கு ஆசை வருது. புது செப்பலும் வாங்கிட்டு வந்து வைக்கிறார். இறைவன் சாப்பிட்டுட்டு போகும் பொழுது, தாம்பூலம் கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு சால்வையும் போடணும்னு நினைக்கிறார். சரின்னு சொல்லிட்டு சால்வையும் வாங்கியாச்சு, புது செப்பல் வாங்கியாச்சு. புதன்கிழமையும் ஆயிடுச்சு. காலையில எழுந்திருச்சு அவருடைய மனைவி நிறைய பதார்த்தங்கள் எல்லாம் பண்றாங்க. பார்த்து பார்த்து பண்றாங்க. சுத்த பத்தமா பண்ணணும்னு சொல்லிட்டு பண்றாங்க. நேரம் ஆயிட்டு இருக்கு, எல்லாம் ரெடி. யாருக்காக வெயிட்டிங்? இறைவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இறைவன் இப்பொழுது வருவார், வந்து இந்த உணவை சாப்பிடுறாரு. ஏன்னா இறைவன் சொல்லி இருக்கிறாரு இல்லையா, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறார். நேரம் போயிட்டே இருக்கு. கதவு தட்டுற சத்தம் கேக்குது. கதவு தட்டுற சத்தம் கேட்ட உடனே இறைவன் தான் வந்துட்டாரு போல இருக்குன்னு ஓடி போய் கதவை திறக்கிறாங்க. ஒரு 35 வயசு மதிக்கக்கூடிய ஒரு பெண்மணி கையில ஒரு சிறு குழந்தைய வச்சுட்டு, குழந்தைக்கு ரொம்ப பசிக்குதுங்க, பசியில நாங்க வாடி போய் இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது சிறிது உணவு கொடுத்தா பரவாயில்லைன்னு கேக்குறாங்க. அந்த அம்மா முகத்தை பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. இவரு சிவனடியார் இல்லையா, இழகிய மனம் படைத்தவர். இவருக்கு அடடா, சரி பரவாயில்ல, இறைவனுக்காக படைத்த உணவு. ஆனா இறைவனுக்காக படைத்த உணவுன்னு அவங்க இன்னும் சாப்பிடல. கணவன் மனைவி இருவரும் சாப்பிடல. ஏன்னா இறைவனுக்கு படைத்த பின்பு நாம சாப்பிடணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணுடைய வாடிய முகம், பெண் கையில இருக்கக்கூடிய அந்த பச்சிலம் குழந்தை வாடி போய் இருக்கு. அத பார்த்த உடனே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, உணவை எடுத்து அந்த பெண்ணுக்கும் அந்த குழந்தைக்கும் கொடுக்குறாங்க. சாப்பிடுமா, இப்படி நிழல்ல உட்கார்ந்து சாப்பிடு, முதல்ல சாப்பிட்டுட்டு போமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பெண்ணும் சாப்பிட்டுட்டு முகத்தில் ஒரு மிகப்பெரிய மலர்ச்சி, ஆனந்த கண்ணீர், அன்பு பார்வை, இதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இறைவன் எப்படியும் வந்துருவார், ஏன்னா அவர் சொன்ன சொல்ல காப்பாற்றுவார், நிச்சயமாக வருவார், எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்க. ஏதோ வெளியில சத்தம் கேக்குதுன்னு கதவை திறந்து பாக்குறாங்க. இப்பதானே நாம எல்லாம் கதவை பூட்டி தாழ்பால் வச்சு வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். முன்னாடி பண்டைய காலத்துல எல்லாம் கதவுகள் திறந்துதானே இருக்கும் வீடுகளில். பாக்குறாங்க இறைவன் வருவாரு வருவாருன்னு வழி மேல வெளி வச்சு காத்திருக்கிறாங்க. இறைவன் வரல. ஒரு முதியவர் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, தள்ளாடிட்டு வர்றாரு. வெயில் சுட்டரிக்கக்கூடிய வெயில். அந்த வெயில்ல மயக்கமாக கூடிய நிலையில இருக்கிறார். காலு வேற செருப்பு இல்ல, ரொம்ப சூடு தாங்க முடியல. உடனே இவருக்கு மனசு பாக்குது, நான் ஓரமா கொஞ்ச நேரம் நின்னுட்டு போகட்டுமா உங்க வீட்டு அருகாமையில, எனக்கு நடக்க முடியல, காலெல்லாம் பயங்கரமா சுடுது அப்படின்னு சொல்லி கேக்குறார். இவர் சிவனடியாருக்கு அவரை பார்த்த உடனே மனதுல ஒரு இரக்கம் வர ஆரம்பிச்சுடுச்சு. அடடா, என்ன எங்கப்பா போகணும்னு கேக்குறாரு. அவரு சொல்றாரு, இன்னும் நீண்ட தூரம் நான் போகணுங்க, ஆனா என்னால இந்த வெயில நடக்க முடியல. சொன்ன உடனே அவரு சொல்றாரு, சரி கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனைவிய தண்ணி எடுத்துட்டு வர சொல்லி தண்ணிய குடுத்துட்டு என்ன பண்றாரு, இந்த புதுசா இறைவனுக்காக வாங்கி வைத்த அந்த செருப்புகளை கொண்டு போய் கொடுக்கிறாரு. அடடா, இது உனக்குன்னே வாங்கின மாதிரி இருக்கு, உன்னுடைய சைஸ் கரெக்டா இருக்கு, இத போட்டுக்கோப்பான்னு சொல்லி கொடுக்கிறார். செப்பலை வாங்கி அணிவிச்ச உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கல. ரொம்ப நன்றி ஐயா, கடவுள் போல வந்து எனக்கு நீங்க உதவி செஞ்சீங்க, சந்தோஷம் மகிழ்ச்சி. கிளம்புறார். சாயந்தரமும் ஆயிடுச்சு, இன்னும் வரல இறைவன். இறைவன் வருவார் வருவார் வருவாருன்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. கணவன் மனைவி 2 பேரும் சொல்றாங்க, என்ன இறைவன் வருவாருன்னு சொல்லிட்டு நாம இனிப்பு பதார்த்தங்கள் எல்லாம் நிறைய பண்ணினோமே, ஆனா இறைவன் சொல்லி மனசுக்குள்ள வருத்தப்படுறாங்க. அப்போ அவங்களுக்குள்ளே மனச கொஞ்சம் தேத்திக்கிறாங்க. சரி பரவாயில்ல, ஒரு பெண் குழந்தையோட வந்தாங்க இல்லையா, பசியால வாடி போய் இருந்தது, அந்த பெண்ணுக்காவது அந்த உணவு உதவி சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. இறைவனுக்காக வாங்கி வந்த செப்பல் யாரோ ஒரு நபர்
செருப்பு போடாம நடந்து வெயில்ல, கடும் வெயில்ல வரும் பொழுது அவருக்கு உதவியது. இந்த சால்வையாவது வச்சிருப்போம், இறைவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்றாங்க. இரவு நேரம் ஆயிடுச்சு, கடும் குளிர். இரவு நேரம் ஆயிடுச்சு, குளிர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு வயதான முதியவர், நோய்வாய்ப்பட்டவர் போல இருக்கிறாரு. உடல்ல சட்டை இல்ல, குளிருது. அவரு கொஞ்சம் நடுங்கிட்டு வர்றாரு. அவரை பாக்குறாரு இவரு, இந்த சிவனடியார் பாக்குறாரு. ரொம்ப குளிருதுப்பா, ஏதாவது பழைய துணி ஏதாவது போத்திக்கிறதுக்கு இருந்தா கொடுப்பான்னு கேக்குறாரு அந்த வயதான முதியவர். இவர் சொல்றாரு, இவர் மனைவிட்ட சொல்றாரு, அந்த சால்வையை எடுத்துட்டு வா, இந்த முதியவருக்கு கொடுத்துடலாம். அவங்க மனைவி சொல்றாங்க, நீங்க உணவு அந்த பெண்ணுக்கு கொடுத்தீங்க, இறைவனுக்காக வாங்கி வந்த செருப்பையும் அந்த மனிதருக்கு கொடுத்துட்டீங்க, இந்த சால்வை ஒன்னாவது இறைவனுக்கு இருக்கட்டுமேன்றார். இந்த சிவனடியார் சொல்றாரு, இறைவன் வரும் பொழுது பார்க்கலாம், பரவாயில்ல. இந்த முதியவர் எப்படி இருக்கிறாரு, குளிர்ல நடுங்கிட்டு இருக்கிறாரு, அவரால் தாங்க முடியல, பரவாயில்ல கொடுத்துடலான்னு சொல்லிட்டு மகிழ்வாக கொடுக்கறாங்க. அந்த முதியவரும் வாங்கி போத்துக்கிட்டு நன்றி பார்வைய பார்த்துட்டு, நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு நல்ல ஒரு வாழ்த்தை கொடுத்துட்டு அந்த முதியவர் போயிடுறாரு. இரவு நேரமும் வந்துடுச்சு, நேரம் ஆயிட்டு இருக்குது, இவங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு மனதிற்குள்ள ஒரு சின்ன வருத்தம், ஒரு சின்ன ஏமாற்றம், இறைவன் நம்மளை இப்படி ஏமாத்திட்டானே அப்படின்னு. ஆனாலும் ஒரு விதத்துல ஒரு சந்தோஷம், இறைவனுக்காக வாங்கின பொருள் யாரோ ஒரு 2-3 பேருக்கு போய் சேர்ந்ததே, அந்த ஒரு சின்ன நிம்மதி. தூங்கிட்டாங்க. சாமி கும்பிட்டுட்டு வேண்டிட்டு படுக்கிறாங்க. இறைவா, நீ வாரேன் வாரேன்னு சொன்ன, உன்னை நம்பி நானும் இன்னைக்கு நாள் முழுவதும் எதிர்பார்த்து காத்திருந்தேன், நீ வரவே இல்லையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இறைவன் நசிரீரியாக குரல் கொடுக்கிறான், நான் வந்தேனப்பா உன் வீட்டுக்கு அப்படிங்கிற. இல்லையே சாமி, நீங்க வரவே இல்லை, நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீங்க வரவே இல்லையே, வந்தேன்னு சொல்றீங்களேங்கிற. இறைவன் சொல்றாரு, காலையில ஒரு பெண் ரூபத்துல நான் வந்தேன் இல்லையா, நீ எனக்காக சமைச்சு வச்ச பதார்த்தங்களை எல்லாம் நான் அழகா ருசிச்சு சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது, அந்த உணவில் அன்பு கலந்து தித்திப்பாக இருந்ததுன்னு சொல்ற. அதன் பிறகு நான் வந்தேனப்பா, வீட்டு பக்கத்துல வந்தேன், கால் ரொம்ப சுடுதுன்னு சொன்னேன், நீ எனக்காக வாங்கி வந்த செருப்புகளை எல்லாம் எனக்கு கொடுத்த, நான் போட்டுக்கிட்டேன், வந்தேனேங்கிற. மூன்றாவதாக ஒரு குளிர்ல முதியவர் போல வந்தேன் இல்லையா, நீ புதிதாக வாங்கி வச்சிருந்த சால்வையை கொடுத்த, அதையும் நான் போத்திக்கிட்டு என்னுடைய மனம் குளிர்ல இருந்து விடுபட்டுச்சு, ஆனா என்னுடைய மனம் குளிர்ந்து போயிடுச்சுப்பா சொல்ற. இவருக்கு ஒரே ஆச்சரியம், இறைவா நீங்களா வந்தீங்க, நான் உங்களை சரியா உபசரிக்கவே இல்லையே, உண்மையிலே நீங்க தான் வந்தீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இன்னும் உபசரிச்சிருப்பேனேங்கிற. சிவனடியாருக்கு அப்பமும் அந்த ஒரு வருத்தம். இறைவன் சொல்றாரு, இதற்கு மேல என்னப்பா நீ உபசரிக்கணும், நீ கொடுக்கும் பொழுது சிறிது வருத்தம் கூட உன்னுடைய மனதுல இல்ல, மகிழ்வா கொடுத்த, அதை நான் மகிழ்ச்சியாக ஏத்துக்கிட்டேன், இதை விட வேற என்னப்பா உபசரணை வேணும்ன்ற. இந்த கதை எதற்காக நமக்கு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க அப்படின்னா, இறைவன் இல்லாத இடம் எதுவும் இல்லை. அததான் சொல்றாங்க, பாசமுள்ள பார்வையிலே இறைவன் இருக்கிறான்னு ஒரு பழைய பாடல் கூட உண்டு இல்லையா. இத விவேகானந்தர், வீரத்துறவி விவேகானந்தர் அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த நன்றி உணர்வை பற்றி சொல்லும் பொழுது, இன்னைக்கு நாம யாருக்காவது ஏதோ ஒரு சின்ன விஷயம் செய்தோம்னா கூட, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு சொல்றோம். விவேகானந்தர் சொல்றாருங்க, ஒரு நாய்க்கு, தெருவுல போகக்கூடிய நாய்க்கு ஒரு பிடி சாதத்தை கொடுத்து அதுக்கு உணவு கொடுத்தாலும், நான் இதுக்கு உதவி செஞ்சேங்கிற ஒரு எண்ணம் சிறிதளவு கூட இருக்கவே கூடாது, சிறிதளவு கூட இருக்க கூடாது. இதற்கு கொடுத்தது
கொடுக்க சொன்னது யாருன்னு சொன்னா இறைவன். அதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை எனக்கு இருந்ததே, அதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னிடம் உணவு இருந்ததே, அதற்காக அந்த உணவு எனக்கு இருந்ததற்காக நான் நன்றி உணர்வோடு இருக்கணுமே தவிர நான் அதுக்கு உதவி செய்தேன் அப்படிங்கிற ஒரு கர்வம் எழாமல் இருப்பதுதான் அந்த இறை நிலையை உணர்வதற்கான ஒரு தன்மைன்னு விவேகானந்தர் சொல்றார். அப்ப நம்முள் இருக்கக்கூடிய அந்த அறிவாக இருக்கக்கூடிய இறைவனை நாம சரியாக புரிந்து கொண்டோமே ஆனால் நாம் எங்கேயும் போய் என்ன செய்ய வேண்டாங்க, தேட வேண்டாம். அதுதான் திருமூலர் சொல்றாரு, அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் மறிகிலார், அன்பே சிவமாவது ஆறும் மறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அப்ப அன்பாக இருப்பதுதான் எது அப்படின்னு சொன்னா சிவம்னு சொல்றேன், இறைநிலைன்னு சொல்றோம். அந்த அன்பு, அந்த அறிவு எல்லாவற்றிற்குள்ளாகவும் இருக்கிறது, எல்லோருக்குள்ளாகவும் இருக்கிறது, எல்லா தோற்ற பொருட்களுக்குள்ளாகவும் இருக்கிறது. மகரிஷி அழகா சொல்றாங்க, ஈட்டி என்னை காத்து வரும் இறைவா, உன் இருப்பு நிலை என் அறிவிலே உணர்ந்தேன், நிறைவு பெற்று விட்டேன். எப்பங்க நிறைவு வருது? மகரிஷி சொன்ன கவிங்க. ஈட்டி என்னை காத்து வரும் இறைவா, நான் இன்னைக்கு இந்த உடல்ல வளர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய அறிவை கொண்டு மட்டுமல்ல, இது சமுதாயத்தில் பல பேர்களுடைய அறிவினால் எடுக்கப்பட்ட உணவால் இந்த உடல் என்னை வளர்த்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா, இத நான் வளர்க்கல, யாரு வளர்த்தான்னா சமுதாயம் வளர்த்தது. சமுதாயம் வளர்த்ததுன்னு சொன்னா அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அறிவு வளர்த்தது. ஏன்னா அந்த பயிர் வகைகளை செய்வதற்கு ஒரு அறிவு வேணும். அந்த பயிர்களை தனியாக பிரித்து எடுத்து அதை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு அறிவு அங்க செயல்பட்டு இருக்கிறது. அந்த அறிவை சமைப்பதற்கான அறிவு தேவைப்பட்டு இருக்கிறது. இது எல்லாமே பார்க்கும் பொழுது அறிவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அததான் அழகா சொல்றாரு, ஈட்டி என்னை காத்து வரும் இறைவா, உன் இருப்பு நிலை என் அறிவிலே உணர்ந்தேன், நிறைவு பெற்று விட்டேன். காட்டிவிட்டாய் உனை என் உள்ளே, கண்ணில் காணவொன்னா கருப்பொருளாய் எனது அறிவின் அலை கழித்து. அடுத்த லைன் பாருங்க, எனது அறிவின் அலை கழித்து ஏட்டினிலே உன்னை குறித்து எழுதியுள்ளோர் பல்லோர், என்றும் தன் முனைப்பு ஒழிந்து உள்ளடங்கி உன்னுள் கூட்டி நிற்கும் போதன்றோ நீ உறைந்து நிற்கின்றாய். எங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன் முனைப்பு கழிந்து போகும் பொழுது, ஒழிந்து போகும் பொழுது, உள்ளடங்கி எனக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்ன நீ எனக்குள்ள காட்டி நிற்கும் பொழுது அதை நான் உணர்றேன். அப்படி நீ என்னைய உணர்த்தி இருக்கிறங்கிறாரு மகரிஷி. அப்ப இந்த அறிவுதான் நம்மை இயக்கி, நம்மை காத்து, நம்மை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுதான் இறைவனாக, அதுதான் தெய்வமாக இருக்கிறது. இத கண்ணதாசன் ஒரு பாடல் அழகா சொல்லுவாருங்க, தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கேன்னு சொல்லிட்டு. எப்ப பாருங்க, தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சம். தெளிந்த நினைவு எப்படி இருக்கணுங்க, தெளிவாக இருக்கணும். திறந்த நெஞ்சம், உள்ளொன்று பேசி புறமொன்று பேசுவோர் அப்படி இல்ல, உள்ள ஒண்ணு நினைச்சிட்டு வெளியில ஒண்ண செய்யறது இல்ல. திறந்த நெஞ்சம் நிறைந்ததுண்டோ அங்கே, எங்கெல்லாம் தெளிந்த நினைவு இருக்கோ, திறந்த நெஞ்சம் இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறாங்கிற. அடுத்தது பாருங்க, இசையில் கலையில் கவியில் மழலையின் மொழியில். அப்ப இல்லாதது எது? எல்லா இடத்துலயும் இருக்கு. அதைத்தான் சொல்றாரு கவிஞர் கண்ணதாசன். இறைவன் உண்டு, இவைதான் இன்பம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு. இது எல்லாம் தான் தெய்வம்னு நாம நினைச்சோம்னா நம்மளுடைய மனம் எதற்கு ஏற்கும் அப்படின்னா தொண்டு செய்வதற்கு. நன்றி நிறைந்தவர் எங்கே, அந்த நன்றி உணர்வோடு இருக்கக்கூடியவர் எங்க இருக்கிறாரோ அவருக்குள்ள தெய்வம் இருக்கு. ஆனா நன்றி நிறைந்தவர் நெஞ்சத்தில் அந்த தெய்வம் வெளிப்படுகிறது. அந்த தெய்வம் என்ன செய்துங்க, வெளிப்படுகிறது. நன்மை புரிந்தவர் எங்கோ அங்கே தெய்வம்.
அதத்தான் மகரிஷி நம்முள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீகத்தை வெளிக்கொணர்வதற்காக சொல்லப்பட்டதுதான் எதுன்னா இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் உயிருக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் இல்லையா? யாருக்குமே நான் துன்பம் கொடுக்காம வாழுவேன். முடிந்த அளவுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அந்த நன்றி உணர்வும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையும் தான் தெய்வம். அந்த தெய்வீகத்தை வெளிக்கொணரணும் அப்படின்னு சொன்னா நம்முள் இருக்கக்கூடிய அந்த அறிவை நாம் கவனிக்க ஆரம்பிச்சுட்டோம்னா அதுதான் உள் கடந்து போகணும். கடவுளை காணணும்னா என்ன செய்யணும்னா உள் கடந்து போகும் பொழுது அதை நாம் உணர முடியும் இல்லையா? அந்த அறிவுதான் நம்மளை இயக்கி காத்து வளர்த்து கொண்டு இருக்கிறது. அந்த அறிவு நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா அந்த அறிவு நம்மிடம் இல்லாது போகும் பொழுது நாம் எப்படி வாழ்வோம் அப்படிங்கறத திருமூலர் அழகா ஓடி 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 உட்கலந்த ஜோதியைங்கிற கவியில சொல்லுவார். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட நான் தான் அறிவாளி, என்னாலதான் முடியுது, என்னாலதான் இத சாதிக்க முடிஞ்சது இல்லையா? அந்த எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்முள் அறிவாக உயிராக உறைந்து இருக்கக்கூடிய அந்த இறைவன், அந்த உயிர், அந்த ஆத்மா நம்மை விட்டு வெளியேறிவிட்டால் இந்த ஜடம் ஒண்ணுமே இல்லை. அது வரைக்கும் தான் மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, அத்தை இல்லையா, மதிப்பு மரியாதை மாலைகள் எல்லாம். அதன் பிறகு இந்த உயிர் உடலை விட்டு போயிடுச்சுன்னா ஒண்ணுமே இல்லை. அததான் சொல்றாரு, மண்கலம் உடைந்த போது வேண்டும் என்று, மண்கலம் உடைந்த போது வைத்து வைத்து அடுக்குவார். மண்பானை உடைஞ்சிருச்சுன்னாலும் அதை என்ன செய்வாங்க, அதை திரும்ப பயன்படுத்தி கொள்ளலான்னு பாதுகாத்து வைத்து வைத்து அடுக்குவர். வெண்கலம் உடைந்த போது வேணும் என்று பேணுவர். வெண்கலம் அப்படிங்கறது அதற்கு ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா? அது உடைஞ்சிடுச்சுன்னா கூட என்ன பண்ணுவாங்க, அதை பாதுகாத்து வைப்பாங்க. நம் கலம் உடைந்த போது, இந்த உடலை விட்டு உயிர் போன பின்னாடி நாரும் என்று நம்முள் இருக்கக்கூடிய அந்த ஜீவன், சிவன் நம்மை விட்டு வெளியேறும் பொழுது இந்த உடல் அழகு போயிடும், ஆணவம் போயிடும், அதிகாரம் போயிடும், நாம படித்த படிப்பு போயிடும், நமக்கு வந்த புகழ் போயிடும், எல்லாம் அதோடு முடிச்சு. மண்கலம் உடைந்த போது அடுக்கி வைப்பாங்க. வெண்கலம் உடைந்த போது வேணுமென்று பேணுவர். நம் கலம் உடைந்த போது நாரும் என்று போடுவர். என் கலம் நினைன்ற ஈசன் அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு ஒரு சின்ன கதை. ஒருத்தர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது மற்ற தோற்ற பொருட்கள் எல்லாம் இருக்கக்கூடிய மதிப்பு, அது அணுவாக இருக்கக்கூடிய மதிப்பு, இந்த உடலுக்குள்ளாக அணுக்களாக இருக்கக்கூடிய மதிப்பு, இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய அணுக்களை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த அறிவு எப்பொழுது இல்லையோ அன்றைக்கு எல்லாம் போய்விடும். இத நாம உணர்ந்துகிட்டோம்னு சொன்னா நம்மிடம் ஆணவம், கன்மம், மாயை என்ற மலங்களை கழித்து நம்முள் இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை, அந்த இறைவனை நாம் உணரக்கூடிய அறிவு நம்ம கிட்ட கிட்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்மிடம் இயற்கையாக இயல்பாக இருக்கக்கூடிய அந்த அன்பு மட்டுமே வெளிப்பட ஆரம்பிக்கும். அந்த அன்பு நம்மிடம் இருந்து வெளிப்படும் பொழுது நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, மற்றவர்களை மதிக்கக்கூடிய தன்மை நமக்கு மேலோங்க ஆரம்பிக்கும். மற்றவர்களை மதிக்கக்கூடிய அன்பு மேலோங்க ஆரம்பிக்கும் பொழுது கருணை, மற்றவர்கள் படக்கூடிய துன்பத்தை நம்மால் எப்படியெல்லாம் அதற்கு உதவி செய்ய முடியுமோ அதை நாம உதவி செய்வோம். உதவி செஞ்சா கூட நான் உதவி செஞ்சுதான் அவங்க வந்தாங்கங்கிற எண்ணம் துள்ளி கூட இல்லாமல், இன்றைக்கு இதை செய்யக்கூடிய வாய்ப்பை இறைவன் எனக்கு கொடுத்திருக்கிறானே என்ற நன்றியுணர்வு தான் மேலோங்குமே தவிர மற்றவர்களை கீழாக பார்க்கக்கூடிய தன்மை நமக்கு வராது இல்லையா? நம் கலம் உடைந்த போது நாரும் என்று
ஒரு தாத்தா பேரன் இருக்கிறாரு. பேரனுடைய ஃப்ரெண்டு வரும் பொழுதெல்லாம், இந்த தாத்தா வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் தன்னுடைய பேரனை எந்த அளவுக்கு பாசமாக வச்சிருக்கிறாரோ அந்த அளவுக்கு பேரனுடைய ஃப்ரெண்டையும் பாசமா வச்சுப்பார், நண்பரையும். அவர் வந்த அவ்வளவு தூரம் உபசரிப்பாரு, அவருக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு, பார்த்து பார்த்து செய்வார். இதை சாப்பிடுப்பா, அதை சாப்பிடுப்பா, அவ்வளவு அன்பு. அந்த பேரனுடைய நண்பருக்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். கொஞ்சம் மனசு துன்பம் இருந்தா கூட என்ன பண்ணுவாருன்னா, ஃப்ரெண்ட் நண்பருடைய வீட்டுக்கு வந்து அவங்க தாத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா தனக்கு வந்த துன்பம் எல்லாம் குறைஞ்சு போயிடுற மாதிரி அவருக்கு ஒரு மகிழ்வு. ஏன்னா அவரு அவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள், இனிமையாக பேசக்கூடியவர். எல்லாம் சரியாயிடும்பான்னு சொல்லி இவருக்கு ஆறுதல் கொடுத்து இவரை பாராட்டி இவரை நல்ல முன்னுக்கு கொண்டு வர வைக்கணுங்கிறதுக்கு அதீத அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடியவர் அந்த தாத்தா. அப்படி இருக்கும் பொழுது நண்பர் சொல்லுவாரு, உன்னை விட தாத்தாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்டா, உன்னை விட தாத்தாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், அதே போல எனக்கு தாத்தாவை நிறைய பிடிக்கும் அப்படின்னு சொல்ற. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, தாத்தா வயது முதிர்வின் காரணமாக இறந்து போயிடுற. வயது முதிர்வின் காரணமாக இறந்து போயிடுறாரு. அவரை அந்த உடலை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு சடங்கு சம்பிரதாயம் நடைபெறுகிறது. உடலை எடுத்துட்டு வர்றாங்க. மழை கொட்டுன்னு கொட்டு, பயங்கரமான மழை. பாதி தூரம் வந்தாச்சு. பாதி தூரம் வரும் பொழுது எங்க வராங்க அப்படின்னு சொன்னா, அந்த பேரனுடைய நண்பருடைய வீட்டுக்கு அருகில வந்துட்டாங்க. மழை கொட்டுது, அதுக்கு மேல போக முடியல. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பாலமும் உடைஞ்சு போயிடுச்சு. இவங்களால அந்த இடுகாட்டிற்கு செல்ல முடியாத ஒரு நிலை. நண்பருக்கு ஞாபகம் வருது, சரி நம்ம தாத்தாவை நம்மளுடைய நண்பருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இன்னைக்கு ஒரு நாள் தாத்தாவுடைய அந்த சடலத்தை நண்பருடைய வீட்டுல வச்சுக்கலாம், கேட்போம்னு சொல்லி கேக்குற. கேட்கும் போது நண்பர்கிட்ட சொல்றாரு, தாத்தாவுடைய உடல் இன்னைக்கு ஒரு நாள் உன்னோட வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னா, அவரு சொல்றாரு, இல்ல இல்ல சாரி, வேண்டாம், எங்க வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. நண்பர் சொல்றாரு, என்னடா இப்படி சொல்ற, உனக்கு தாத்தாவை ரொம்ப பிடிக்கும், தாத்தாவுக்கும் உன்னைய ரொம்ப பிடிக்குமே. ஒரு நாள் நடந்து வரும் பொழுது செருப்பு அருந்து போச்சு, தாத்தாவுடைய செருப்பு. அப்ப நீ என்ன சொன்ன, என்னுடைய செருப்பை போட்டு போங்க தாத்தா, உங்க செப்பல் இங்க இருக்கட்டும், என் வீட்லயே இருக்கட்டும், நாளைக்கு இதை நான் தச்சு சரி பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னியே. தாத்தா போட்டிருந்த சப்பலையே உன் வீட்டுல ஒரு நாள் வச்சிருந்த, தாத்தாவுடைய உடலை ஒரு நாள் வச்சிருக்க மாட்டியா? நண்பர், இல்ல, முடியவே முடியாதுன்னு சொல்ற. அதுதாங்க, அதுதான் இந்த ஜீவன் இருக்கக்கூடிய வரைக்கும் தான் நமக்கு எல்லாம். இந்த ஜீவன் எப்பொழுது நம்மை விட்டு போகிறதோ, இந்த ஜீவன் சிவன் எப்பொழுது நம்மை விட்டு போகிறதோ அப்பொழுது இல்லை. அப்போ தெய்வம் அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, உயிராக இருக்கிறது, அறிவாக இருக்கக்கூடியது, தோற்ற பொருட்கள் எல்லாம் இயக்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அறிவாக இருக்கக்கூடியதுதான் இறைவன். இறைவன் இல்லாத இடம் எங்குமே இல்லை. எல்லா இடமும், எல்லா இடமும், எல்லா பொருட்களுக்குள்ளாகவும், எல்லா பொருட்களுக்கு வெளியேயும் இருக்கக்கூடிய அந்த இறைவன் நம்முள்ளும் இருக்கிறான், நம் எதிரில் உள்ளவர்களிடமும் இருக்கிறான், நம் நண்பர்களிடமும் இருக்கிறான். அப்ப எல்லோரையும் நாம் அன்பு பாராட்டி வாழும் பொழுது, அந்த அன்பான வாழ்க்கை வாழும் பொழுது நம்முள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மை மிளிர ஆரம்பிக்கும். அந்த தெய்வீக தன்மை நாம் அதிகப்படுத்தி கொண்டே போவதற்கு நாம் செய்யக்கூடிய தவமும் தற்சோதனையும். ஆன்மீகம்ங்கிறது எது அப்படின்னு சொன்னா, ஆத்மாவை பற்றி உணரக்கூடியது ஆன்மீகம். அந்த ஆன்மீக வழி அப்படிங்கிறது, இந்த ஆத்மா உறைந்திருக்கக்கூடிய இந்த உடலை நாம் பேணி பாதுகாத்து அந்த ஆன்மாவை நாம் உணர்வதுதான் ஆன்மீக பாதைக்கு. அந்த ஆன்மீக பாதைக்கு, அந்த தெய்வம் இருக்கக்கூடிய இடத்தை நாம் சேர்வதற்கு, போவதற்கு, அடைவதற்கு உண்டான வழி என்று கூறி, தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே, அது எல்லோரிடமும் எல்லா தோற்ற பொருட்களோடும் இருக்கிறது என்று நாம் மகரிஷி அவர்கள் கருத்திற்கு இணங்க, ஏன்னா நாம
அதுபடி படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனா அதன்படி முழுமையாக வாழ முடியுதா அப்படின்னு சொன்னா ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் வாழ்வதற்கான முயற்சிகளை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்வதற்கான முயற்சிகளை நாம் மீண்டும் 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 எந்த நிலையிலும் தொய்வு வந்தாலும் அதை நாம் விடாமுயற்சி செய்து நம் மகான் வடிவமைத்து கொடுத்த தவத்தையும் தற்சோதனையும் செய்து நம்முள் இருக்கக்கூடிய அந்த இறைவனை உணர்ந்து மற்றவர்களிடம் எப்பொழுதும் நாம் அன்பை செலுத்தி நிறைவாக வாழ்வோம் என்று கூறி இத்தனை நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த ஆன்மீக இணையத்தின் வழியாக நல்லதொரு சிந்தனைகளை எல்லாம் நாம் வீட்டில் இருந்தபடியே கேட்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஐடி இயக்குநரகத்திற்கும் அதில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உலக சமுதாய சேவா சங்கம் மிக சீரும் சிறப்புமாக நடைபெறுவதற்கு எந்த நேரமும் தன் சிந்தனையில் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் தலைவர் பத்மஸ்ரீ SKM மயிலானந்தன் ஐயா அவர்களையும் நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த மனவளக்கலையை எவ்வாறு மக்களுக்கெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று தன்னுடைய நேரத்தையும் தொண்டு மனப்பான்மையோடு செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிலை ஆசிரிய பெருமக்களையும் இந்த நல்ல வேலையிலே வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அம்மா, தற்போது கேள்வி பதில் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் கை சின்னத்தை உயர்த்தும் போது அவர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அம்மா வாழ்க வளமுடன். அம்மா கேள்வி பதில் நிகழ்ச்சி அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உமாமா வீடியோ வரல. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஆமா நன்றிமா, ரொம்ப சிறப்பு. நீங்க சொன்னீங்கல்ல இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றின்னு. சத்தியமா பொறுமையா கேட்கலாம், ஆனந்தமா கேட்டோம். வாழ்க வளமுடன். அது இன்னைக்கு வியாழக்கிழமை 2 கணீர் குரலுமே ஒரு சிறப்பு. இன்னைக்கு சூம்ல 11 மணிக்கு சந்திராமா குரலும் உங்க குரலுமே எங்களுக்கு ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியை உண்டாக்குனது. ரொம்ப நன்றிமா, வாழ்க வளமுடன். ஆமா, நீங்க எனக்கு சொன்னதுல இதை நான் புரிஞ்சுக்கலையான்னு எனக்கு தெரியல. அதாவது தன்னை அறியாமல் தானே கெடுக்கிறான். அது தன்னை அறியாம அது சிறு வயசுல அது எனக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு தெரியல. தன்னை வயப்படுத்துதல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க. அது ரெண்டுக்கு என்னன்னு எனக்கு புரியல. அத தன்னை அறியாமல் தான் கெடுபவன் தன்னை எப்படி வயப்படுத்தி கொள்ளுவான், அது ஒண்ணு. ரெண்டாவது, சிக்கலுக்கெல்லாம் காரணம் நீ மற்றவரை சிக்கலில் இழுப்பது அப்படின்னீங்க. அப்படி நீங்க சொன்னீங்களா இல்ல எனக்கு புரியலையான்னு தெரியலம்மா. நீ உன் சிக்கலை நீ இதோட அடுத்தவங்களையும் இழுக்காத அப்படியா, இல்ல இன்னொருத்தர்ட்ட இருந்து சிக்கலை நம்ம வாங்கிக்கிறோமா? அது நம்மளுடைய அறியாமையா இருக்கும். நீங்க சொன்ன கதையெல்லாம் ரொம்ப சூப்பர்மா. மனசுல என்ன நான் ஒரு 10 பேருக்கு சொன்னாதான் சந்தோஷமா இருக்கும். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். இது ரெண்டுக்கும் எனக்கு நான் புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானான்னு தெரியல. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. ஆமா, தன்னை வயப்படுத்துதல் அப்படிங்கிறது என்னன்னா, நாம எந்த ஒரு மனிதர்களாக இருந்தாலும் நாம கோபப்படணும்னு நினைக்கிறது இல்ல இல்லையா? மற்றவங்க கிட்ட வெறுப்ப காமிக்கணுங்கிறது உண்மையிலே நாம விரும்பக்கூடிய விஷயம் இல்லை. அது எவ்வளவு எந்த ஒரு நிலையில இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் அவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, தன்னை சார்ந்தவர்களையும் சந்தோஷமா வச்சிருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா ஏன் அந்த எண்ணம் முழுமையாக முடிய மாட்டேங்குது, அதன்படி நம்மளால வாழ முடியல, முழுமையான ஒரு அன்ப, ஒரு தூய்மையான அன்பை ஏன் செலுத்த முடியல அப்படின்னு சொன்னா, அங்க தன்னை வயப்படுத்துறதை விட்டுட்டு நாம என்ன பண்றோம்னா புறத்துல பார்க்க ஆரம்பிக்கிறோம். வெளியில பார்த்துட்டு அவங்க அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அதனால எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய உடலையும் மனதையும் நம்ம கவனிக்காம அடுத்த திசையில மற்றவர்களை பார்க்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனைகள் வருது. நிறைய சிக்கல்கள் எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்கிட்ட இருக்கிறது என்ன, என்னுடைய தன்மை என்ன, என்னுடைய திறமை என்ன, இதை நாம பாக்குறது இல்லைங்கம்மா. மற்றவங்களை எப்ப நாம ஒப்பிட்டு பார்க்கிறோமோ அப்படி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுதுதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அப்போ ஒப்பிட்டு பார்க்காத நிலை, அது தன்னை வயப்படுத்துதல் அப்படிங்கிறது அதுதான் நம்மளுடைய அந்த உண்மையான
நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இயல்பு தன்மையில வாழறது. ஆனா பல நேரங்கள்ல நம்மளுடைய இயல்பை விட்டுட்டு தானே வாழறோம். அதுதான் தன்னை வயப்படுத்துதல். ஏன்னா எல்லாருமே நிறைவான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறோம், நல்ல குணங்களோடு வாழணும்னு நினைக்கிறோம், அன்பாக வாழணும்னு நினைக்கிறோம். அது முடியாது. ஏன் போகுது அப்படின்னா, நம்மளுடைய மனசு நம்ம கிட்ட பல நேரங்கள்ல இருக்கிறது இல்ல. நம்மளுடைய மனதை வெளியில திருப்புறோம். அந்த மாதிரி வெளியில திருப்பாம தன் உடல் மனம் இரண்டும் ஒட்டி இருக்கக்கூடிய நிலை, அதுதான் தன் வயப்படுத்துதல். அதே போல சொன்னீங்க அம்மா சிக்கல். இப்போ சிக்கல்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அறிவின் வறுமை. இப்ப அறிவின் வறுமை இருக்கிறது. சிக்கல்களுக்கு நாமளும் காரணம் ஆயிடுறோம், மற்றவர்களுக்கு சிக்கலை கொடுக்கிறோம். எப்படி அப்படின்னா, இப்ப நான் ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறேன், அறிவின் வறுமையின் காரணமாக தான் சிக்கல் வரும் எனக்கு. அப்படி சிக்கல்ல இருக்கும் பொழுது என்ன பண்ணுவோம், யாராவது ஒருத்தர் ஏதோ ஒண்ணு கேட்கும் போது அவங்க கிட்ட நாம மெதுவா பண்பா தன்மையா சொல்ல மாட்டோம். கொஞ்சம் எப்படி சொல்லிடுவோம்னா டென்ஷனா சொல்லுவோம். அப்ப அந்த கோபத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன ஆகும்னா மற்றவங்க மனதையும் புண்படுத்த ஆரம்பிக்கும். புண்படுத்தும் போது அவங்க கொஞ்ச நேரம் அதை யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதை யோசிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அது ரிலேட்டடா என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் அவங்க மனசு என்ன செய்ய ஆரம்பிக்கும்னா கோர்த்து பார்க்க ஆரம்பிக்கும். இவங்க இன்னைக்குதான் கொஞ்சம் கடினமான வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, ஆனா அதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அந்த மனசு அசைபோடும் போது என்ன ஆகும்னா ஒரு சிக்கல் உருவாகிறது. அதுதான்மா சொன்னேன். வாழ்க வளமுடன் அம்மா. கிருபாநிதியம்மா. வாழ்க வளமுடன் கிருபாநிதியம்மா. அவங்க ஏதோ நெட்வொர்க் ப்ராப்ளம் நினைக்கிறேன்மா. ஓகேங்கம்மா, ஓகேங்கம்மா. நன்றிங்கம்மா, நன்றிங்கம்மா. நன்றி. அடுத்து ராஜாராமன் ஐயா, வாழ்க வளமுடன். நீங்க அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. இந்த ரமன் சென்னை பழந்தாங்கல்மா. நன்றிங்க, நன்றிங்க. அருமையான தலைப்பு, நல்ல கவிதைகள், நிறையான கதைகள்லாம் சொன்னீங்க. பிடிச்ச கதை வந்து அந்த இவருக்கு வந்து சிவபாண்டியாருக்கு இறைவன் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டுக்காக வெயிட் பண்ணி அவங்க எல்லாம் பதார்த்தம் பண்ணி வச்சு கடைசி வரையில் அவர் வேறு ரூபத்தில் வந்ததாக சொன்னது ரொம்ப எனக்கு மனசை பிடிச்சமா இருந்ததுமா. உண்மை நல்லா இருந்தது. எனக்கு 2 கேள்வி இருக்குமா. ஒன்றும், இப்போ நம்ம புராண கதைகள் ஆட்டு எதுலேயும் ஆனா அது இறைவன் கடவுள்தான் சொல்றோமே தவிர கடவுள் வேற 4 கையோட அப்பீர் ஆனமா எங்கேயுமே இல்லையே. இது என்ன காரணம் அது? ஐயா அது சரியா கேட்கலைங்கய்யா, இன்னொரு முறை சொல்லலாமாங்கய்யா? அம்மா, என் பேர் ராஜாராமன், சென்னை பழந்தாங்கல். இது கேக்குறதா? அதுல உங்களுடைய கேள்வி பக்கம் வரும் பொழுது வேற வாய்ஸ் கிராஸ் ஆச்சுங்க, அதனால சரியா கேட்க. கேள்வி என்னன்னா, இப்ப நம்ம புராணங்கள்ல இதெல்லாம் படிச்சிருக்கோம். இறைவன் ஒரு பக்தனுடைய கனவுல வந்தாருன்னு சொல்றோம், இதை கேட்டதா சொல்றோம். ஆனா எங்கேயுமே இறைவன் 4 கையோட அப்பீரான மாதிரி எங்கேயுமே இல்லையே. அது என்ன காரணம்? அது வரமாட்டாரா? ஐயா அது நாம அந்த இறைவன் 4 கையோட 6 கையோட வந்ததெல்லாம் எது யாரு படைச்சான்னா மனிதர்களால உருவாக்கப்பட்டது தானேங்க. அந்த மனிதர்களால உருவாக்கப்பட்ட அந்த இறைவன் கையில இருக்கிறதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னது அந்த அறிவால் மாதிரி இருக்கும், சூல மாதிரி இருக்கும். இது என்னன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம், இந்த 6 கந்த சஷ்டி விரதம் கூட அதற்காக சொல்லப்பட்டதுதான் இல்லையா. அந்த 6 தேவையில்லாத தீய குணங்களை நம்மிடம் இருந்து வெட்டி எடுத்து நம்மை நாம் தூய்மைப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட மனிதர்களால் உருவாக்கப்பட்ட உருவங்கள். ஓகே ஓகே ஓகே, இப்ப கிளியரா புரியுதுமா. சரி, அடுத்த கேள்வி கொஞ்சம் பக்தி மார்க்கத்தை சார்ந்தது. இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை பிரகலாதன் இரணியகசிபு கதை. கடைசியில இரணியகசிபு உன் கடவுள் எங்க இருக்காரு, இந்த தூண்ல இருக்கான்னு கேட்கும் போது தூணை காட்டி அதுல இருந்து பிளந்து வந்தா கதை படிச்சிருக்கோம். ஆனா பிரகலாதன் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தேன்னா தூண்ல இருக்கான் துரும்புல இருக்கான்னு சொல்றாரு. சப்போஸ் இரணியகசிபு துரும்புல இருக்கான்னு கேட்டா எப்படி இருக்கும் அது?
ஐயா, இப்போ அதுக்கு இன்னொன்னே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். கிருஷ்ணர் ம். சிறு குழந்தையா இருக்கும் பொழுது அந்த குறும்பு பண்றாங்கன்னு அவங்க அம்மா உரல்ல கட்டி போட்டுடுறாங்க இல்லையா, ம். மண்ணை எடுத்து வாயில போடுறாங்க. அந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். அப்ப ஆ. வாயில மண் இருக்கா காமின்னு வாயை திறக்கும் பொழுது வாய்க்குள்ள உலக உருண்டைய கொண்டு வந்த மாதிரி காமிச்சாங்க. ஆமா ஆமா. ம். வாய்க்குள்ள எப்படி உலக உருண்டைய கொண்டு வர முடியும் அப்படின்னா, எல்லாம் இறைவனுக்குள்ள அடக்கம், இறைவன் ம். எல்லாவற்றிற்குள்ளாகவும் அடக்கம் அப்படிங்கறத ஒரு ம். புரிதலுக்காக கொடுக்கப்பட்ட கதைகள். ம். ம். அதே போல தூணில இருப்பான் இறைவன்னா, இரண்யகசிபு தூணை வெட்டி நரசிம்ம அவதாரம் இருந்ததா சொன்னாங்க. துரும்புலையும் அப்படின்னா, சில புராண கதைகள்ல அத எப்படி எனக்கு விஸ்வரூப தரிசனம்னு கொடுத்தாங்க இல்லைங்க, அந்த மாதிரி கொடுத்து கூட நமக்கு கதைகள் அவங்க கொடுத்திருந்திருக்கலாம். ஓ, அப்படியா? எனக்கு துரும்புன்னா பிரபஞ்சம் அது பேரியக்க துரும்பு. மண்டலம் வரைக்கும் உயர்ந்து ம். இருக்க முடியுமா ஒரு மனிதரால? ம். ஆனா முடியாது. விஸ்வரூப தரிசனமா நமக்கு காட்சி கொடுத்ததா சொல்றாங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. ம். இது எல்லாமே இறைவன் அப்படிங்கிறவன் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறான், எல்லாருக்குள்ளயும் இறைவன் இருக்கிறான். இந்த இத நமக்கு எடுத்து சொல்வதற்காக வந்த கதைகள் பக்தி மார்க்கத்துல. மனிதர்களை வழி நடத்துவதற்காக, அதுவும் குறை கிடையாது. ஆ. மனிதர்களை வழிமுறைப்படுத்தி நல்வழி காட்டி நம்முள் இருக்கக்கூடிய அந்த தெய்வீக தன்மை, அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்துவதற்கான கதைகளை நமக்கு பக்தி மார்க்கத்துல கொடுத்திருக்கிறாங்க. சரிம்மா, நல்ல திருப்தியா பதில் சொன்னீங்க. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க, நன்றிங்க. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கவிதா கோவிந்தராஜன் அம்மா காஞ்சிபுரத்திலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, வாழ்க வளமுடன். தவத்துக்கு ஒரு அர்த்தம் சொன்னீங்கம்மா. அது என்னன்னு சொன்னீங்க? தாக்கு இம்முன்னா அது மாதிரி ஒண்ணு சொன்னீங்க. தா வா இம். வா இம். தா ஆ தன்னை, ஆ வா வயப்படுத்துவது. அதாவது ஆ நம்மளுடைய எண்ணங்கள் வெளியில போகாம தனக்குள்ளாக செலுத்துவது. ஆ அப்படி தன்னை வயப்படுத்தும் பொழுது அப்படிங்கிறது பிரணவம். ரமணம். பிரணவம்ங்கிறது பிரபஞ்சத்தில் உள்ள அந்த சப்தமே அதுதான். அப்ப தன்னை வயப்படுத்தும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள தன்மைகளை நம்மால் உணர முடியும். அதுதான் நாம் பேசாது இருக்கும் பொழுது இறைவன் நம்முள் இருந்து பேசுவான். ஒண்ணும் இல்ல, நல்ல மழை வரும் பொழுது மயிலுக்கு தெரியுது இல்லையாமா, ம் மயில் அழகா தோகை விரிச்சு ஆடுது. ஆ ஆனா மனிதர்களுக்கு ஏன் தெரியறது இல்லைன்னா, தன்னை வயப்படுத்த தெரியல. ஆ நம்மளுடைய மனம் நமக்குள்ளாக திரும்பி பார்க்காம புறத்தில் அலைந்து கொண்டிருக்கிறதுனாலதான் அந்த உண்மையான நிகழ்வுகளை நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. நாலறிவு மூணறிவு இருக்கிற ஜீவனே புரிந்துக்குது இந்த தகவமைப்பு மாறுதல்களை இல்லையா. இயற்கை ஆமா. சீற்றங்கள் வர்றதுக்கு முன்னாடி அந்த மூணறிவு நாலறிவு ஐந்தறிவு உயிரினங்கள் கூட புரிந்து கொள்கிறது. ஆனால் நம் ஆறறிவு படைத்த மனிதர்களால ஏன் புரியல அப்படின்னா, நம்மளுடைய மனதை தன் வயப்படுத்தாமல் இந்த மனதை புறத்தில் அலைய விடுவதால். அதுக்குதான் தவங்கிறது தன்னை வயப்படுத்தி இந்த பிரணவத்தை, இந்த இறைவனை, இந்த இறைநிலையை உணர்வதற்கான ஒரு பயிற்சி தவம். தவம். அம்மா, இன்னொன்னு காக்கை சிறகினிலே நந்தனாலா, அது காக்கை கருப்புக்கும் பிரபஞ்ச சுட்டவெளிக்கும் இணைச்சு சொன்னீங்க. அது கொஞ்சம் சொல்லுங்க. காக்கை சிறகினிலே நந்தலாலா உந்தன் கரிய முகம் தோன்றுதடா நந்தலாலான்னு பாரதி பாடினார். உந்தன் கரிய முகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, சுத்த வழியாக இருப்பது எது அப்படின்னு சொன்னா இருட்டுதான். ஏன்னா இன்னைக்கு நமக்கு பிரபஞ்சத்துல வெளிச்சம் இருக்கு அப்படின்னு சொன்னா, பகல்ல வெளிச்சம் இருக்கிறது நம்மளுடைய சூரியன் நமக்கு ஒளி தருது. இரவுல வெளிச்சம் எப்படி இருக்கு அப்படின்னா, சூரியன் கிட்ட இருந்து நிலவு வாங்கி நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கறதுனால இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சத்தில இந்த சூரியன் சந்திரன் இருக்கு. இந்த பேரியக்க மண்டலத்தை தாண்டி நாம போகும் பொழுது இப்ப வெளிச்சம் கீழே போயிடுது. அதுக்கு மேல மேல நாம போகும் பொழுது அங்க வெளிச்சம் இருக்காது இல்லையா. அப்ப அங்க என்ன இருக்கும்? இருட்டு. இருட்டு மட்டும், இருள் மட்டுமே மிச்சம். அப்ப அந்த இருளாக இருப்பது எதுன்னா இறைவன். அதுதான் அந்த காக்காவும் இருட்டா இருக்கிறதுனால எனக்கு அந்த கரிய முகம் தோன்றுதடா நந்தலாலா அப்படின்னு சொல்றாரு பாரதி. ஒரு உவமைக்காக சொல்லப்பட்டது. நன்றிகள்மா, ரொம்ப வாழ்த்துக்கள் அம்மா. சந்திரம்மா, ரொம்ப நன்றி அம்மா. உங்க குரல் ரொம்ப அருமையம்மா சந்திரம்மா. நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன்.
கிருபாநிதி அம்மா உங்களுக்கு அட்மிட் கொடுத்திருக்கேன். நீங்க நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஆமா, எனக்கு ஒரு போன் வந்துச்சு, அப்படியே என்னோட இது க்ளோஸ் ஆயிடுச்சுமா, அட்மிட் அப்படியே லைன் கட் ஆயிடுச்சுமா. நன்றி, வாழ்க வளமுடன். ஆமா, ஒண்ணே ஒண்ணு, இது நான் சந்தேகமா கேட்கல, நீங்க சொன்னது எனக்கு கேட்டுச்சு. அதாவது சமுதாயத்தில் நம்ம வளர்றோம், நம்ம அறிவுக்கு நம்ம சாப்பிடுற உணவு அத்தனை சமுதாயம் கொடுத்தது. ஆனா அதே ஒழுங்கா வளராட்டாலும் அந்த சமுதாயத்தை சொல்லலாமா, அது நம்மள்ட்ட இருக்க அறிவாமா? அது ரொம்ப பேருக்கு இப்ப கேட்கணும். அது நம்மிடம் இருக்கக்கூடிய அறிவை நாம செம்மையாக சரியாக பயன்படுத்தினோம்னா சமுதாயத்துல மற்றவங்க எப்படி இருந்தாலும் என்னங்கம்மா. கரெக்ட்மா. இல்ல என்கிட்ட கேட்பாங்க ரொம்ப பேரு, அதுக்கு எனக்கு இன்னைக்கு நல்ல ஸ்பீச் கொடுத்தல, இது நல்ல கேட்டு புரிஞ்சு நம்மளுடைய மனச சலனம் இல்லாம வச்சிருக்கும் பொழுது நமக்கு எது சரி எது தவறுன்னு புரிய ஆரம்பிக்கும் பொழுது இப்ப சமுதாயத்துல தேவையில்லாத விஷயங்கள் நடக்குதுன்னாலும் நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா அத கண்டுக்காம அத என்னன்னா அதுல நம்மளுடைய மனதை ஈர்ப்பு கொடுக்காம போய்கிட்டே இருப்போம். அப்ப சமுதாயம் நம்மளை மாற்றுவதற்கு வழி இல்லை. ஆனா நாம இந்த உடலை வளர்க்கறதுக்கு இந்த உணவு, உடை, இருப்பிடம் எல்லாமே சமுதாயத்தின் மூலமாக எடுக்கப்பட்டது. நாம அதை கொண்டுதானே வாழறோம். நன்றி நன்றி, ரொம்ப சிறப்புமா, வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்க வளமுடன், ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க. நன்றி அம்மா. அடுத்ததாக தனப்பிரியா அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. தனப்பிரியா அம்மா, நீங்க மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்க. நன்றி அம்மா, வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா, அறிவு வறுமை போக்கிட்டீங்கம்மா இன்னைக்கு. ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சுமா உங்க பேச்சு கேட்க. முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த தன்மையப்படுத்துதல். நானும் நிறைய தடவை கேள்வி இத எனக்குள்ளார கேட்டிருக்கேன். நம்ம தவம் பண்ணாலுமே நமக்கு அமைதி அடைய மாட்டோன்றோம், திடீர்னு ஒரு செகண்ட்ல நம்ம மாறிடுறோம். ஏன் இத மாதிரி உணர்ச்சி வயப்படுறது, திடீர்னு ஏன் இந்த மாதிரி வார்த்தை, ஒருவேளை பழக்கத்துல இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கும் நீங்க இன்னைக்கு விளக்கம் கொடுத்தீங்க. எனக்கு ரொம்ப அந்த நீங்க தன்வயம் அதை பத்தி நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப திரும்பி எத்தனை தடவை வேணா கேட்கணும் போல ஒரு ஆசையை தோணுச்சு. கதை எல்லாமே அருமை அம்மா. நேரம் போனதே தெரியல. ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா. உங்களுடைய ஸ்பீச் திரும்ப திரும்ப நீங்க பேசணும். திரும்ப இதை எப்படி சொல்றதுன்னா, எங்களுக்கு பிராக்டிக்கலா என்ன ப்ராப்ளம்ன்றத நல்லா கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆராய்ச்சி நுண்ணறிவா அழகா சொல்லிருக்கீங்க. இன்னமும் எங்களுக்கு என்ன தெரியலன்றதே இப்ப உங்க பேச்சை கேட்கும் போதுதான், இவ்வளவு வறுமையில இருந்திருக்கோமா அப்படின்றதே தெரியுது. அதுக்கு ரொம்ப நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, நன்றி அம்மா. எல்லாமே இறைவன் குரு கொடுத்தது இல்லையா? அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து அவனுடைய அருள் இருந்தாதான் நாம இத பேச முடியும். இப்ப இந்த சிந்தனை நம்ம கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு குரு கொடுத்தது. இதுல நம்மளுடையதுன்னு எதுங்கம்மா இருக்கு? நன்றிங்கம்மா, வாழ்க வளம். வாழ்க வளம். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. நன்றிம்மா. அம்மா, ஸ்கை யோகா டிவி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ இது வரும், ஆடியோ வீடியோ நீங்க திருப்பி திருப்பி கேட்டுக்கலாம். நன்றி அம்மா. மாதிரி பழைய நிகழ்ச்சிகள் எல்லாமே இருக்கும், நீங்க கேட்டு பயன்பெறலாம். நன்றி. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக ஆஸ்திரேலியாவிலிருந்து சபரீஷ் ஐயா. வாழ்க வளமுடன் சபரீஷ். அம்மா வாழ்க வளமுடன் அம்மா. வணக்கம் அம்மா, வாழ்க வளமுடன் அம்மா. ரொம்ப சிறப்பா இருந்தது அம்மா, கேள்வி பதில் பயனுள்ளதா இருந்தது, நன்றிம்மா. எனக்கு ஒரே ஒரு பொதுவான கேள்விமா. இப்போ ரொம்ப எல்லா இடத்துலயும் எல்லா விதமான சிக்கலும் இருக்குமா, குடும்பத்திலயும் சரி, வேலையில, பொருளாதாரத்துல, இந்த மாதிரி ரொம்ப இதா இருக்கும்போது அந்த மனசு எப்படி தளர்வடையாம வச்சுக்கிறதுமா? நம்ம எல்லாம் அஃபெக்ட் பண்ணது இல்லம்மா நம்மள, நமக்கு ஏதாவது இந்த மாற்றங்கள் நடக்கும்போது நம்மளை நேரடியாவே பாதிக்குது. அதான் அதை பத்தி கேட்டமா. ஐயா, நாம தவம் தற்சோதனை தாங்க. ஏன்னா தவம் செய்ய 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 தன்னம்பிக்கை, தைரியம் கூடும் ஐயா. தைரியம், தன்னம்பிக்கை கூடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, மற்ற சூழ்நிலைகள் எதுலயும் நாம கொஞ்சம் ஆட்படாம போகிறதுக்கு தவம் சப்போர்ட் பண்ணுங்க. தவம் தற்சோதனை தாங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி. அடுத்த அன்பராக முத்துலட்சுமி அம்மா, முத்துலட்சுமி வெங்கடேசன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
பேராசிரியர் வாழ்- முத்துலட்சுமி அம்மா வாழ்க வளமுடன். வாங்க. வாழ்க வளமுடன் சந்திராம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க உமாமா, வளமுடன். உமாமா வாழ்க வளமுடன். எப்பொழுதும் போல உங்களுடைய தேனினும் இனிமையான குரல் எங்களை ரொம்ப கட்டி போட்டுருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு உங்களது லைவ்ல பார்க்கணும்னு ஆசை. இன்னைக்கு அந்த ஆசையை நிறைவேறிச்சு. ரொம்ப அருமையான கருத்துக்கள்மா. தெய்வம் எங்கே, செம்ம நல்ல தலைப்பு. உங்க ஊர்லதான் மகரிஷி கடவுளை காணலாம்னு முத பேசுறாங்க ஈரோட்ல. அவ்வளோ ஈரோட்ல கூட்டம் வந்துச்சாம். ஆமா, அவ்வளோ கூட்டம் வந்துதான். இதுல சிவனடியார்கள் நிறைய பேர் வந்தாங்களாம். ஓ வந்து என்ன பேசுறாரு இவருன்னு கேட்க வந்தாங்களாம். சரி, கடவுளைனா கடவுளை காட்ட போறாருன்னு நினைச்சு வந்திருக்காங்க. அவர் ஸ்பீச் முடியும் கரெக்டா தானே சொல்றாரு இவரு, விஞ்ஞானப்படி சொல்றாரே, இதெல்லாம் ஏத்துக்க வேண்டியதுதானே அப்படின்ட்டு இந்த கூட்டம் கலைஞ்சு போச்சுதான். அது மாதிரி மகரிஷியை வந்து கடவுளை காணலாம்னு அந்த காலத்திலேயே அவங்க சொன்ன விஞ்ஞான கருத்துக்களை ஏத்துக்கிட்டாங்க. அது ரொம்ப அழகா சொன்னீங்க, தெய்வம் எங்கேன்றது. அதுல ஒரு கவி ஒண்ணு சொன்னீங்க, மண்கலம் கவிழ்ந்த போது வெண்கலம் நம் கலம். இது மறக்கவே முடியாது. என்ன சொல்றீங்க? மண்கலத்தை நிச்சயமா அடுக்கிடுறாங்க, வெண்கலத்தை பேணுறாங்க, நம் கலத்தை தொடர் கூட இல்லை அப்படின்னு. யாருன்னு போட்டு. ஆமா, ரொம்ப அருமையான விளக்கமமா, ரொம்ப அருமையான, நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. திரும்பி நாங்க நன்றி இன்னொரு தடவை யூடியூப்ல பாக்குறோம். நன்றிமா, நன்றி நன்றி சந்திரம்மா, நன்றி. நன்றிப்பா. நன்றிம்மா. நீங்க இழந்தது எங்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சிம்மா. வாழ்க ரொம்ப நாளா உமா அம்மாவுடைய ரசிகை நானு. அதனால அவங்களுடைய எல்லாரும் நானும் அப்படித்தாம்மா. அவங்களோட அவங்களுடைய நானும் குரல் முத்துலட்சுமி வளம், அம்மாவோட மொழி எல்லாமே அருமை. நீங்களும் அதே நல்ல மாதிரிதான், அருமையா இருக்கும். அதே மாதிரிதான். உங்களுக்கும் நான் ரசிகைம்மா. ஆமா, எல்லாருக்கும் ரசிகைகள் நம்ம தான். அது அவங்க யூடியூப்ல பாத்துருவேன். லைவ்ல வந்து பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. காலையில உடனே போஸ்டரை பார்த்துட்டு உள்ள வந்தாச்சு. ரொம்ப நன்றிமா, நன்றிமா, ரெண்டு பேருக்கும் நன்றி. நன்றி. வாழ்க நன்றி. வளமுடன்மா. வாழ்க நன்றி வளம். நன்றிங்கம்மா. வளமுடன். அடுத்த அன்பராக முத்து ஆதி நாராயணன். வாழ்க வளமுடன் ஐயா. முத்து ஆதி நாராயணன், மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. முத்து ஆதி நாராயணன், உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்திருக்கேன். மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க ப்ளீஸ். அடுத்த அன்பராக லக்ஷ்மணன் காந்திமதி, நெய்வேலியிலிருந்து. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உரை கடைசியை தான் கேட்டேன். பட் கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நல்ல சிறப்பா இருந்தது. ஸ்கை யோகால கேட்குறோமா அம்மா? அப்ப நன்றி. நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றோம். நமக்கு அந்த அட்வைஸை ஏத்துக்க சொல்லுங்க. செய்யறதுக்கு ரொம்ப தயங்குறோம். கிளியரா இல்லையா? சவுண்டா பேசுங்க. இப்ப கேக்குதாம்மா? வாழ்க வளமுடன். கேக்குதுங்க. ஆமா, வாழ்க. அதான் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றப்ப பாத்தீங்கன்னா பண்றப்ப கடினமா இருக்குமா. அது வந்து அந்த என்ன சொல்றது, பழக்கத்தின் காரணத்தினால ஒரு 10 நாள் பண்றோம், 11 நாள் சரி கொஞ்சம் லேசியா இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இது வரப்ப அதை அந்த இதை ஃபாலோ பண்றது வந்து அந்த டெம்பரவரி சந்தோஷங்களுக்கு தேடி போகுது. பட் நம்மள வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிற எப்போதுமே அந்த சூழல் ரெகுலரா வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யணுமா? இப்ப நீங்க சொல்றீங்க உடற்பயிற்சி, காயல்பம், தவம் எல்லாம் செய்யறோங்கிறது. அது ஒரு 10 days 1 month அப்படி தொடர்ச்சியா பண்றோம். ஒரு அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் வந்து ஏதோ ஒரு வேலையின் காரணத்தினாலேயோ வெளியூர் போற காரணத்தினாலயோ ரிலாக்ஸா விடுறோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுறோம். அதை வந்து எப்படிமா சரிப்படுத்துறது? எந்த சூழல் வந்தாலுமே அதை அவாய்ட் பண்ணாம நம்மளுடைய தன்மைகளை நம்ம ஃபர்ஸ்ட் சரியாகணுங்கிற விஷயங்களை வந்து அதுதாங்கயா மகரிஷி சொல்றாங்க, பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடி கொண்டிருப்பவன் தான் மனிதன். ஏன்னா நாம பல ஆண்டுகள் நாம பழகிய பழக்கம் நம்மளுடைய செல்கள்ல பதிஞ்சிருக்கக்கூடிய பழக்கம். அது கொஞ்ச நாள்ல உடனே மாற்றம் வருமா அப்படின்னா கொஞ்சம் அதுக்குரிய காலகட்டம் எடுத்துக்கும். ஏன்னா நம்ம 3 அறிவு 4 அறிவு 5 அறிவு விலங்கினத்திடமிருந்து நாம அந்த பதிவுகளை கொண்டு வந்துட்டே தான் இருக்கிறோம் இல்லையா? 83 லட்சம் யோனின்னு சொல்றாங்க. அத்தனை ஜென்மமாக கொண்டு வந்த அந்த பழக்க பதிவுகளை நாம உடனே கழிக்க முடியுமானா கழிக்க முடியாது. கொஞ்ச காலங்கள் அதுல தொடர்ந்து இருக்கும் பொழுதுதான். அதுதான் சொல்றாங்க இல்லையா, மகான்களுக்கே அதே கதிதான். காட்டானை மேலேறி கிடைத்தருவே போகையிலே நாட்டார் நமை மறித்து நகை புரிய பார்ப்பாரோ. அவங்களுக்கே மகான்களுக்கே அந்த நிலைமைங்கிறப்போ நமக்கு கொஞ்சம் வைராகியம் தேவைங்க.
அததான் சொல்லுவாங்க. ஆன்மீகத்துல நாம முன்னேறணும் அப்படின்னு சொன்னா முதல்ல வைராகியம் அதிகமா இருக்கணும். ஏன்னா இத்தனை நாள் பழகிய பழக்கம் என்ன செய்யும்னா நம்மள கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய பிடியில இழுக்கிறதுக்கு தான் பார்க்கும். நம்ம பழகிய பழக்கத்தை விட விளக்கம் தெரிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கையுடைய காலகட்டம் குறைவு. சோ அதுக்குள்ள மாற்றம் வருமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வருங்க. சரிக்கு விழ 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 திரும்ப திரும்ப இதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வருது அப்படின்னா நம்முள்ள இருக்கக்கூடிய இறைவன் நம்மள சொல்றான், இந்த இடத்துல எல்லாம் நீ தவறு செய்யற, அதை சுட்டி காட்டுவதற்கான இடமாக நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்குங்கயா. வைராகியத்தோடு நாம பயிற்சியோடு விடாமுயற்சி செய்ய செய்ய அந்த நிலைக்கு நாம மாற ஆரம்பிப்போங்க. வாழ்க வளமுடன். சிறப்புங்கம்மா. இன்னும் ஒரே ஒரு கேள்விமா. இப்ப கண்ணாடி தவம், விளக்கு தவம், இப்ப கண் பயிற்சி செய்யறப்ப கையெடுத்து நம்ம கண்களை மூடுறோம்லமா, அத கையெடுத்து கண்கள்ல வச்சு மூடாம நம்ம புருவங்கள் அந்த இதே கண்ணை மூடினா என்னம்மா, ஏன் கையை கொண்டு போய் நம்ம அங்கே க்ளோஸ் பண்ற மாதிரி என்ன காரணத்தினால அதை மாதிரி வைக்கிறோமா? ஐயாக்கு இப்ப கண்ணாடி சாரி நம்ம தீப பயிற்சியிலையும் கண்ணாடி பயிற்சியிலையும் நாம என்ன பண்றோம், கண்கள் மூலமாக நம்மிடம் இருக்கக்கூடிய ஜீவகாந்தத்தை மோதி, இந்த ஜீவகாந்தம் எப்போ மோதுதோ அது என்ன செய்யும்னா திரும்ப பிரதிபலிக்கும், நம்ம கிட்ட வரும் இல்லையா. அதே போல நம்ம கண்ல இருக்கக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்தி வெளியேறும் பொழுது வெற்றிடத்தை காற்று நிரப்பும்னு சொல்றாங்க இல்லையா. அதே போல நம்ம கிட்ட ஜீவகாந்தம் வெளியேறும் பொழுது மனம் அமைதியான நிலையில, அது முக்கியங்க, மனம் அமைதியான நிலையில இருக்கும் பொழுது வெளியில இருக்கக்கூடிய வான்காந்தம் நமக்குள்ள ஊடுருவது. இதுதான் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியுடைய நோக்கம். இப்ப நாம ஐ ஃபார்மிங் பண்ணும்போது கண்களை பொருத்தும் பொழுது நீங்க கண்ணை சும்மா மூடினா கூட என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா வெளியில இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் கொஞ்சம் நம்மளுடைய கண்களுக்கு வரதான் செய்யும். அந்த வெளிச்சத்தை கொஞ்சம் நம்ம கண்கள் உணரதான் செய்யும். அப்ப கொஞ்சம் ஜீவகாந்த கசிவு ஏற்படும். அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு தான் கண்களை மூடிட்டு நாம ஐ ஃபார்மிங் பண்ணும் பொழுது என்ன ஆகும்னா அந்த கண்கள்ல இருந்து அந்த ஜீவகாந்த கசிவு வராதுங்கிறதுக்காக நம்ம மகரிஷி ஐயா அப்படி கொடுத்திருப்பாங்க. சிறப்புங்கம்மா, மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நன்றிங்கம்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நிகழ்ச்சி நிறைவு பண்ணிக்கலாமா? நன்றி அம்மா, நன்றி அம்மா. மிக சிறப்பாக தொகுத்து வழங்கின உங்களுக்கும் உங்களது அன்பு குடும்பக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே